படம் எப்படி இருந்தது ப்ரோ உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க. நான் தான் போட்டேனே பாருங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே மொக்க. போட்டுருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ மொக்கையா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வேற லெவல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருச்சு ப்ரோ. எனக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பெருசா பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஆனா நிறைய இங்கிலீஷ் படத்தோட அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க ப்ரோ. நிறைய சீன்ஸ் முதற்கொண்டு. அந்த பிரபாஸோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா, அந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸில வர மாதிரி ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வர சீன்ஸ் வந்து மேட் மேக்ஸ் ஃபீரிலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் சொல்லிட்டே போலாம் ப்ரோ. அப்புறம் நான் மேக்கிங்கா சூப்பரா இருந்தது. விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்தது. தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ஆனா ஓடிடில ஒர்க் ஆகுமான்னு தெரியல இந்த படம். மத்தபடி தியேட்டர்ல தாராளமா பார்க்கலாம். நான் இன்னொரு டைம் கூட பார்க்கலாம்னு இருக்கேன். செகண்ட் டைம். ஐயப்பன் பிரதர் பிரகாஷ் ப்ரோ வந்திருக்காரு. நான் இன்வைட் பண்ணிட்டேன் ப்ரோ, அவர் வரமாட்டாரு. இல்ல வரேன்னு சொன்னாரு. சரி ஓகே. ஆனா நெறைய விஷயம் வந்து படத்துல சொல்ற சில டெர்மினாலஜிஸே புரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் பவுண்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த காம்ப்ளக்ஸுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளக்ஸுக்கு எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவரு ஆசைப்படுறாருன்னு அதுவும் தெரியாது. தேவையில்லாம நெறைய கேமியோஸ் வேற வந்திருக்கும் படத்துல. அதெல்லாம் கொஞ்சம் அன்வான்டடா இருந்தது. ஸ்பாய்லர் வேணாங்க இல்ல பிரதர். காம்ப்ளெக்ஸ் ஒரு நாள் ஸ்பாய்லர். இல்ல ஸ்பாய்லர் இல்ல சொல்லல. ஸ்பாய்லர் சொல்லாம சொல்றேன். ஸ்பாய்லர் இல்ல. புரியலன்னு கதை புரியலன்னு சொல்றாருல, அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்ல. காம்ப்ளெக்ஸ் ஏன் போகணும்னா இங்க கீழே தண்ணி இல்ல, ஒன்றும் இல்ல. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, கேவலமான ஒரு இடம். உண்மையே இருக்காது. அங்க போனா அங்க எல்லாமே இருக்கும், செழிப்பா இருக்கும். ஸோ அங்க போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இங்க இருந்து யூஎஸ் போகணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி. அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஆனா சில பவுண்டின்றது, இந்த யூனிட்ஸ் இத அப்படின்னா சேர்க்கறது ரேன்சம் இதெல்லாம் அவ்வளவுதான். இல்ல, இல்ல. யூனிட்ஸ்னா அதான். யூனிட்னா காசு, காசு. யூனிட்னா காசு. பவுண்டினாக்கா ஒரு பரிசு. இப்போ வந்து ருப்பி, டாலர், திராம் இல்ல, இல்ல. இதெல்லாம் அதான். வந்து 2898 இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ ஒரு பேர் வச்சுட்டாங்க யூனிட்னு. அவ்வளவுதான். இல்ல எனக்கு யூனிட்ங்கிறது புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு படத்துல. ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமா தான் எனக்கு யூனிட்னு சொன்னது. அந்த பேலன்ஸ் கம்மியா இருக்குன்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அப்பதான் எனக்கே புரிஞ்சுச்சு யூனிட்னா பணம்னு சொல்லிட்டு. அந்த அப்போ பவுண்டின்னு வந்து திரும்ப சொல்லுவாங்க. அது அந்த அந்த காசு அந்த இதே வைக்க முடியாதுல்ல. பணம் காசுன்னு வைக்க ம். முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் அழிஞ்சு ம். போச்சுல. ஸோ அதனால இப்படி வச்சுட்டாங்க. டெக்னாலஜி வளர்ந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கற்பனை தான் அது. ஆனா படம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்த டப்பிங்ல பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஈக்குவலா எடுத்திருந்தாங்க. மேக்கிங்கா எங்க சூப்பரா இருந்தது ப்ரோ. ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அது எங்க டப்பிங்? இல்ல டப்பிங் படம் விட்டு பார்த்த மாரி தான் கொடுக்காதீங்க இருந்துச்சு நம்ம எனக்கு. படத்தை. இல்ல விட்டு அந்த அளவுக்கு குடுக்கலைங்க. விட்டு கொடுக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 2த்துக்கும் டிஃபரன்ஸே இல்லாத மாரி இருந்துச்சுன்ற ஹாலிவுட் படத்துக்கு இதுக்கும். அதுதான் அப்படி சொன்னேன். பிரகாஷ் ஒரு ப்ரோ வந்து தமிழ் ஒரு சவுத் இந்தியன் மூவி பார்த்த மாரி ஒரு ஃபீல் இல்ல. அதான். சரி, ஓகே. தேங்க் யூ ப்ரோ. குட் நைட். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் பிரதர், இருக்கேன் பிரதர். இப்பதான் ஸ்பீக்கர்ல வந்தேன். சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ கடைசி இது ஸ்பாய்லர் ஆயிடுமே. இல்ல இந்த ஒரு ஸ்பேஸ்ல ஃபுல்லா ஸ்பாய்லர் இல்லைங்க, ஸ்பாய்லரா பேசுவோம். கேளுங்க. இல்ல இந்த என்னங்க இப்ப ஸ்பேஸ்ல ஃபுல்லா ஸ்பாய்லரோட பேசுவோம். இல்ல என்ன ஸ்பாய்லர் இப்படி? பிடிக்காதவங்க விலகிருங்க. ஆக்சுவலா இந்த படத்தை ஸ்பாய்லரோடய வந்து பேசுவோம். இந்த படத்துல சஸ்பென்ஸோ ஓகே ஸ்பாய்லர் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த படத்துல வந்து அந்த விஷுவல் தான், மேக்கிங் தான் கிராண்டா. ஓகே மகாபாரதத்தை கனெக்ட் பண்ணி ஸ்பாய்லர். ஒரு படம் அட்லீஸ்ட் அப்போ எடுத்துருக்காங்க. சொல்லிடு கார்த்தி. ஓகே ஸ்பாய்லர் சொல்ல பிரகாஷ் ப்ரோ, போறோம், எனக்கு கேட்க இஷ்டம் இல்லைன்னா வெளியே போயிடுங்க சொல்லிடலாம். பிரகாஷ் ப்ரோ ஓகே ஸ்பாய்லரான கேள்விதான். கடைசியில வந்து அஸ்வத்தாமன் தான் காப்பாத்துவார்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஸ்பேஸ்ல. இதுல வந்து கர்ணனும் சேர்ந்து காப்பாத்துறாரு. உண்மையிலேயே வந்து மித்தாலஜில அப்படி இருக்கா இல்ல இவங்க வந்து அத ஃபேண்டஸியா கொண்டு வராங்களா? இல்ல மித்தாலஜில கர்ணன் இறந்துருவாருங்க. அதோட முடிஞ்சுச்சு. இவங்க வந்து கர்ணனுக்கு மறுபிறவி மாதிரி மறுபிறவி மாதிரி கொண்டு வர்றாங்க. நானே அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். படத்துல ட்விஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு படத்துல இருந்தது அது ஒண்ணுதான். மத்தபடி எல்லாமே நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ என்ன எதிர்பார்த்தோமோ அது அப்படியே படத்துல இருந்துச்சு. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கர்ணன்ன்றது பெரிய ட்விஸ்ட் தான். இல்ல இல்ல பிரகாஷ் ப்ரோ ஞாபகம் இருக்கா நம்ம உங்க அந்த கல்கி ஸ்பேஸ்ல ஒருத்தர் கர்ணன் வந்தா எப்படி இருக்கும்னு பேசினாரு ஆமா அவர் ஆமா ஆமா. அது கண்டிப்பா இப்ப அப்படியே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். அது ஏன்னா எந்த இடத்துலன்னா நாம இப்ப உதாரணமா வந்து அந்த ஒரு பாப்பாட்ட வந்து அஸ்வத்தாமன் கேரக்டர் கதை சொல்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 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 ஸ்டேஜ் ஸ்டோர் சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்து அர்ஜுனன் கேரக்டர் வந்து அவர் சொல்லுவாரு. சொல்றப்ப நமக்கு கர்ணனை பத்தி அவர் பேசுறாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த கேரக்டர் தான் கடைசியில இப்படி ரிவீல் பண்றாங்க நமக்கு தெரியவே தெரியும். அந்த நேரத்துல கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை நல்லா சூப்பரா அதை வந்து எப்படின்னா எடிட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க.
ஆனா படத்துல பீக்கே அந்த மகாபாரத போர் ரைட்டிங் எல்லாமே செம பீக். அது எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கரண்ட் டைம் லைனோட அந்த மகாபாரத போர் எல்லாமே செமையா பண்ணியிருந்தாங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, யூனிட்டுங்கிறது எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நேரம் கழிச்சு தெரிஞ்சு பணம்னு. அதுக்கு தான் அவங்க அனிமேஷன் வீடியோ விட்டுருந்தாங்க. அது தமிழ் டப்பிங் விட்டுருந்தாங்க கிளியரா இருந்திருக்கும். ஏன்னா அதுல வந்து அந்த காசி வேர்ல்டு அந்த யூனிட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரத்திலேயே அவங்க சின்ன அனிமேஷன் சீரிஸ்லயே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் அது தமிழ்ல விடாம போயிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்கும். ப்ரோ ஆக்சுவலா வந்து அது இல்லாமலே நிறைய சீன் வந்து புரிஞ்சது. அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா 10 மில்லியன் இருந்தா வந்து மேல போலாம் அப்படிங்கிற அவங்களே நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. ஆனா ஆமா ஆமா, படத்துல சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஷார்ட் டைம்ல நம்ம நோட் பண்ண முடியாது. அதை இதே நம்ம சீரிஸ் பார்த்தோம்னா ஈஸியா நமக்கு வந்து அதை முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருப்போம்ல. அதுக்காக தான் அவங்க விட்டதே அதை. அதே மாதிரி இப்ப இன்னும் நிறைய சீரிஸ் விட போறாங்களாம். பார்ட் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 5 எபிசோடு விட போறாங்களாம். உண்மையிலே எனக்கு படம் சூப்பரா போச்சு. வேற லெவல்ல ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல நான் கடைசி 40 நிமிஷம் எனக்கு வந்து தேட்டர் ஃபுல் தேட்டர் மெட்டீரியல். இந்த கடைசி 40 நிமிஷம் கண்டிப்பா நீங்க ஓடிடில எல்லாம் பார்த்த பார்த்தா தேட்டர்ல அந்த எப்படி எஃபெக்ட் இருந்துச்சு? இருக்காது. எப்படி என்ஜாய் பண்ணாங்க தேட்டர்ல நீங்க பார்த்த? எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தேட்டர்ல கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தாங்க. பெரிய லெவல்ல இல்ல. ஆனா அந்த இன்டர்வல் பிளாக்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு நல்ல ரெஸ்பான்ஸ். செகண்ட் ஹாஃப்ல கடைசி 40 நிமிஷம் சூப்பர் ரெஸ்பான்ஸ். அது எல்லாத்த விட கர்ணன்னு சொல்லும் போது டோட்டல் தேட்டரே வந்து எரப்ட் ஆச்சு. ஏன்னா வந்து அது வரைக்கும் வந்து அமைதியா இருந்த தேட்டரே அந்த கடைசியில் அந்த கர்ணன்ங்கிறப்ப, ஏன்னா அந்த கர்ணன் கேரக்டர் நமக்கு ஈஸியா வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். மகாபாரதத்திலேயே பிடிச்ச கேரக்டர். மகாபாரதத்திலேயே வசதியா நம்ம பேச போற கேரக்டர் கர்ணன் கேரக்டர். அதை வந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து இதை கொண்டு போற அளவுக்கு ஒரு படம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறப்ப பெரிய விஷயம் தானே. தேட்டர் அதனால ரொம்ப கைத்தட்டி என்ஜாய் பண்ணுச்சு கர்ணனுங்கிறது. அதே இல்ல அதே மாதிரி மகாபாரதத்துலயுமே கர்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் தானே. அர்ஜுனுக்கு ஈக்குவலான இல்ல ஒரு இல்ல, கேரக்டர் எப்படின்னா தானே. மகாபாரதத்துல பொறுத்த வரைக்கும் நார்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணர் தான் வசதியா பேசுவாங்க. ஏன்னா அவங்க அர்ஜுனன் வந்து கர்ணனை விட அர்ஜுனன் வந்து ரொம்ப வேல்யூ ஏத்தி இருப்பாங்க நார்த்துல. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஹிந்தி மகாபாரத சீரீஸ்லயுமே அப்படிதான் இருக்கும். அந்த நம்ம தமிழ்நாட்டுல சிவாஜி அந்த கர்ணனோட ஸ்பின் ஆஃப் எடுக்கும் போது மட்டும்தான் ரொம்ப ஹை லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சைட்ல வந்து கிருஷ்ணர் வந்து அந்த என்டிஆர் அந்த வேஷம் போடும்போது கிருஷ்ணனுக்கு எதிராகவே கர்ணன் அந்த கேரக்டர் இருக்கனால அப்பயுமே தெலுங்குலயுமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து கொஞ்சம் ஏத்து தான் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்க என்டிஆர் என்ன சொல்றாரோ அவர் தான் ஹீரோ. அப்ப அதுக்கு வில்ல கர்ணங்கிற மாதிரி தான் தெலுங்கு சைடுமே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கேரக்டர் அதை ஒட்டி பார்க்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு ஆடியன்ஸ் தான் கர்ணன் ரொம்ப ரொம்ப வசதியா பேசும். ஏன்னா சிவாஜி நம்ம ஹீரோ நடிச்சு காமிச்சிட்டாரு. கர்ணன்னா என்ன கேரக்டர்னு காமிச்சிட்டாரு. நமக்கு நம்ம ஹீரோ காமிக்கும் போது நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகும்ல. அது மாதிரி நம்ம கனெக்ட் ஆயிட்டோம். இப்போ எப்படின்னா நார்த்ல பாத்தீங்கன்னா இப்ப கர்ண கேரக்டர் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுனன் கேரக்டர் மட்டம் தட்டி ஒரு டைலாக் இருக்கும். எப்படின்னா வந்து நீ வந்து நம்ம வந்து 2 அடி நவுத்துறோம், நம்ம 10 அடி ஆமா நவுத்துறோம் ஆமா, அர்ஜுனன் பேசுற மாதிரி செம்மையா இருக்கும். இருக்கு. செம்ம டைலாக் அது. அதை அது ஈஸியா கிருஷ்ணரே அது சொல்லுவாரு. செம்ம ஒரு டைலாக்லயே ஒரு டைலாக்லயே சூப்பரா கிருஷ்ணர் மூலமாவே அர்ஜுனனை விட கர்ணன் வந்து பலசாலி, கர்ணன் தான் உண்மையாலுமே ஒரு திறமசாலிங்கிறத ஒரு கிருஷ்ணர் வாயிலேயே மகாபாரதத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க சொன்ன மாதிரி அடிஷனலா சேர்த்தாங்க. சூப்பர் பாயிண்ட் அது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லயே வந்து இந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் குழந்தைகிட்ட சொல்லும், அப்போ என்ன தோக்கடிச்சிட்டாங்க போர்ல, உங்களையே தோக்கடிச்சாங்களா, அப்ப யார் அது? அது அர்ஜுன். அப்ப அர்ஜுன் தான் வீரனா? இல்ல இல்ல, அவனையோட ஒரு வீரன் இருந்தான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு டைலாக் வரும். அது கர்ணன் நமக்கு தெரியும். அது இந்த படத்துல சூப்பரா அதை வந்து அர்ஜுன கேரக்டர் 2 இடத்துல இறக்குனது, கர்ண கேரக்டர் வசத்துனதுமே பெரிய விஷயம். அது டைலாக்லயே அதாவது ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்து டைலாக்லயே பில்டப்ல எவ்வளவு சூப்பரா தூக்க முடியுமோ தூக்கி இருந்தாங்க அந்த படத்துல. அதாவது மகாபாரதத்துல கெட்டவங்களா இருந்தவங்க, கெட்டவங்க சைடு இருந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து நல்லவங்க சைடு வந்துட்டாங்க. ஆமா ஆமா, இல்ல சூப்பர். இல்ல, அதாவது அதுலயுமே கெட்டவங்க சைட்லாம் கிடையாது. அவங்க அப்படிலாம் இருக்காது. கெட்டவங்க சைடுலாம் அப்படியுமே இருக்காது. மகாபாரதத்துலயும் அவங்க இல்ல கெட்டவங்க இல்ல, என்ன இருக்காது. பண்ணுவாங்கன்னா அதாவது மகாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவங்க பாயிண்ட் எல்லாமே நல்லவங்க. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மகாபாரதத்துல மட்டும் தான் அந்த சிறப்பு இருக்கு. எல்லா தனித்தனி கேரக்டர் ஒவ்வொருத்தருக்குமே. ஆனா அதுல வந்து நல்லவர்கள் சைடு இல்லாம இவங்க சைடு போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணனும் அஸ்வத்தாமனும். அது கர்ணனுக்கு ஒரு செய்வினைக்கு என்ன சொல்லுவாங்களே, என்னமோ சொல்லுவாங்களே, செய் நன்றி. அதே மாதிரி இவருக்கும் இருக்கும், அஸ்வத்தாமனுக்கும் இருக்கும் செய் நன்றி இருக்கும். அது 2 பேரும் அந்த காரணத்தினால துரியோதன பக்கம் போவாங்க. அதே அந்த 2 கதாபாத்திரங்கள் நம்ம வந்து நெகட்டிவ் கதாபாத்திரமா சேர்க்கிறாங்க. நம்ம என்னதான் பாராட்டி பேசினாலும் நெகட்டிவ் கதாபாத்திரம் சேர்க்கிறாங்க. அதை வந்து டோட்டல் பாசிட்டிவ் அந்த படத்துல மாத்திருக்கிறாரு டைரக்டர். அந்த பாட்டுல கூட அது முக்கியம். கிலோமீட்டர் கடன் திருக்க சேராத இடம் சேர்ந்த இடம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, கர்ணனுக்கு அதுதான் ஃபேமஸான முக்கியமான சாங் அதானே, விஷயமே. நம்ம கீதம். வில்லன் டீம் இருக்கிற, அதாவது கெட்டவங்க டீம் சைடுல இருக்கிற 2 பவர்ஃபுல் பிக்கெஸ்ட் கேரக்டரை இந்த படத்துல அவங்க கொண்டுட்டாங்க. ஆமா, அதை விட எல்லாத்தையும் என்னன்னா கர்ணனோட குணமே வந்து தான்ட்ட இருக்க எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. ஆனா இதை மறுபிறவில
பிரபாஸ் கேரக்டர் அடுத்தவங்க எல்லாத்தையும் புடுங்குற மாதிரி சரக்கு முத கொண்டு புடுங்குற மாதிரி காமிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த இது வந்து எப்படின்னா நம்ம அஸ்வத்தாமன் கேரக்டர் உயிரோட வரும் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு, இந்த கேரக்டர் இப்படி இந்த இடத்துல இருந்து இதனால இப்படி வருது. ஆனா கொஞ்சம் கூட கர்ணனோட மறுபிறப்பை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அது ஃபியூச்சர்ல கலியுகம் முடியும் போது ஒரு சூப்பரா கொண்டு வந்து அதை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. பாப்போம் இன்னும் பிளஸ் பார்ட் டூல இந்த வந்து அதை படத்துலயே எப்படி அவரு கொண்டு வராரு. மறுபடியும் மறந்துடுறாரு. அவரு பிரபாஸ் மறுபடியும் மறந்துடுறாரு கர்ணன் தான். அது அந்த கோர் பிடிக்கும் போது ஒண்டிதான் அவரு கர்ணனா மாறுறாரு. மறுபடியும் மறந்துடுறாரு. அதைத்தான் சொல்றேன் மறுபிறவின்னு. இது இப்ப கர்ணனோட தொடர்ச்சி கிடையாது, மறுபிறவி. அதாவது அவருக்கே தெரியலங்கிறது அந்த இடத்துல பாயிண்ட். நீங்க அந்த 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 அவருக்கே தெரியல, அதனாலதான் அவர் கடைசியில திரும்ப வந்து சுமதியை தூக்கிட்டு போறாரு. ஆமா ஆமா. இப்ப அடுத்த படத்துல மறுபடியும் அவரு நார்மலா தான் இருப்பாரு. கேட்டு போறாங்க. ஆமா ஆமா. அதாவது திரும்ப அஸ்வத்தாமன் இப்ப இது வரைக்கும் அஸ்வத்தாமன் சண்டை தான் போட்டாரு. ஆனா கிளைமேக்ஸ் சண்டை போட மாட்டார், தடுக்க தான் பார்ப்பாரு. அது வரைக்கும் அஸ்வத்தாமன் சண்டை போட அதாவது சுமதியை காப்பாத்தினத பிறகு கூட ஒரு குத்து விட்டுருவாரு, ஒரே குத்து மயக்கால வர அளவுக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் எப்ப கர்ணன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் தான் வந்து அடிக்காம தடுப்பாரு. அந்த வீலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி மட்டும் வச்சுப்பாங்க, அதை தாக்க மாட்டாரு. அப்ப செகண்ட் பார்ட்ல இனிமேல் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இப்ப 2 காட் பவர் சேர்ந்து இன்னொரு பெரிய காட் பவரை எதிர்க்கிற மாதிரி. ஏன்னா அது கடைசியில கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காங்கல்ல, அவருக்கும் காட் பவர் அந்த வரும். அந்த சீன் எல்லாம் வேற லெவல். பிரகாஷ் பிரதர் அந்த பிரபாஸ் வந்து கீழே இறங்கும்போது அந்த பின்னால அந்த அதுல நிறைய பேர் நடிச்சிட்டாங்க. அந்த முன்னாடி ஸ்பேஸ்லயும் கேட்டது என்னன்னா, ஒருவேளை இந்த அர்ஜுனனோட காந்திபத்தை தொட்டனால இவர் தான் அர்ஜுனோட மறுபிறப்பியா, அதாவது மறுபிறவி இவர் தான் கமல் தான் மறுபிறவியான்னு கேட்டாங்க, அர்ஜுனோட மறுபிறவியான்னு. அதுக்கான டைரக்ட் பதில் என்னன்னா, அது மறுபிறவி கிடையாது, அர்ஜுனனை இங்க கொண்டு வரல. அர்ஜுனன் விஜய் தேவரகொண்ட கேரக்டர் மட்டும்தான், கமல் கேரக்டர் அது கிடையாது. கமல் கேரக்டர் அந்த ஒரு சொட்டு சீரம் வந்து அந்த உடம்புல போனதுக்கான எஃபெக்டுக்கு கடவுளோட ஒரே ஒரு சொட்டு, கடவுளோட மறுபிறவி பட்டதுனால இந்த வந்த பவர் தான் இது. அப்ப முழு பவர் இருந்தா எப்படி இருக்குங்கிறது தான் அது ஆசை தான் அவர் படுறாரு. அதுதான் அந்த கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்க விஷயம். எனக்கு ஒரு டவுட் பிரகாஷ் ப்ரோ, ஒருவேளை இப்படி இருந்தா ஒருவேளை 2 பேர் பேசுறீங்க ப்ரோ. நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா கமல் வந்து கடைசியா ஸ்லோகம் சொல்லுவாரு, அது வந்து கலியோட ஸ்லோகமா ஏதோ சொல்லுவாரு, ஜெகநாத் அப்படின்னு. ஆமா ஆமா. அது சமஸ்காரத்துல வேற சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கும், அதனால நமக்கு அர்த்தம் தெரியல அது என்னன்னு. அது யாரோட ஸ்லோகம்னு தெரியல, சமஸ்காரம் நமக்கு தெரியாது. ஆனா கடைசியில அந்த கமலோட கணீர் வாய்ஸ்ல அந்த அதிர வேண்டும், அதிர வைப்பேன், அதிர வைப்பேன் சொல்லுவாரு, பூமியை அதிர வைப்பேன். அது வந்து கணீர் வாய்ஸ்ல 3 தடவை சொல்லும் போது ஒரு வேற லெவல் சென்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஓகே பிரகாஷ் பாய், இப்படி இருக்குன்னு பாருங்களா. இப்போ வந்து அஸ்வத்தாமன் வந்து அமிதாப் பச்சன், கர்ணனோட மறுபிறவி வந்து பிரபாஸ், ஒருவேளை துரியோதனோட மறுபிறவி வந்து கமலஹாசனா இருந்தா? இல்ல ஏன்னா இது வந்து இல்ல களி வேற துரியோதனன் வேற. பட் நீங்க எதிர்பார்க்க டோட்டல் மகாபாரத்தை இப்படி கொண்டு வராருன்னு எல்லா கேரக்டர் கொண்டு வந்தாலும் நீங்க சொல்ல எல்லா கேரக்டர் கொண்டு வந்தாரு. அது அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்தா தான் அது மாதிரி கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து இது வந்து 200 வருஷத்துக்கு மேல வாழ்ற கேரக்டரா இருக்கு. இது இந்த இதுல யாஸ்கின் வந்து 200 வருஷத்துக்கு மேலே உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த கடைசி முடிகிற தருவாயில தான் கலியுகம், அவங்க பிறந்த தருவாயில இருந்து அவங்க அழியிற வரைக்கும் தான் நம்ம கான்செப்ட். அப்ப இந்த 200 வருஷத்துக்குள்ளதான் வந்து இருக்கும். அதை தாண்டி துரியோதன கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா துரியோதனன் வந்து மகாபாரத சப்பங்க. எப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான். அவன் வந்து எப்பவுமே வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருக்கவன், அதாவது தான் பலமானவன் கிடையாது, பலமானவங்கள பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறவன். அவனை போய் கமலோட அந்த களி கேரக்டரோட கம்பேர் பண்ணி எனக்கு பர்சனலாவே அது மிஸ்மேட்ச் ஆகுது. அப்ப சகுனி தான் களியா இருப்பாரு, வேணா பாருங்க சகுனி. இல்லங்க, அது டைரக்டா ரிலேட் ஆகாது. சகுனி சகுனியுமே பாத்தீங்கன்னா மூளையை வச்சு பயன்படுத்துறவன். அதே மாதிரி சகுனி வந்து ஒரு ராஜதந்திரி. இல்ல பிளஸ் இங்க வந்து அதை கொண்டு வர முடியாது. ஏனாக்கா பண்ணாக்கா பிரச்சனைங்க வரும். அது செப்பரேட் கேரக்டர் மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதனால என்னால பாராட்டப்படுற கேரக்டர்களும் சூப்பர் பவர் கேரக்டர்களை மட்டும் இதுல எடுத்துக்குவாங்க. ஏன்னா இப்ப அஸ்வத்தாமன் கேரக்டர் சூப்பர் பவர் உள்ள கேரக்டர், கர்ணன் கேரக்டர் பாராட்டப்படுற கேரக்டர், இதை எடுத்துக்கிட்டாங்க. மொத்தத்துல மகாபாரதத்துல மதி உள்ளது அர்ஜுனன் கேரக்டர், உத்திரை கேரக்டர்லாம் நமக்கு எதெல்லாம் ஈஸியா ப்ராப்ளம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ப்ராப்ளமான கேரக்டர்லாம் அவங்க கொண்டு வர மாட்டாங்க நாளைக்கு. நான் கடைசி மட்டும் பிரபாஸ் தான் கல்கி இதுதான் ட்விஸ்ட் சொல்ல போறானுங்கன்ட்டு தான் உட்காந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்து அதுதான். நாங்க எல்லாம் நான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து வேற லெவல்ல வேற மாதிரி இன்னமும் எதிர்பார்த்தேன்.
ஆனா நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோமோ எல்லாமே கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல இந்த கர்ணன் ட்விஸ்ட்டை மட்டும் எதிர்பாராத கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பேஜாராயிட்ட பிரகாஷ் பிரதர். நாங்க அந்த ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு நானா இதுன்னு போயிடுச்சு எனக்கு கதை கத்துன்னுட்டு. அப்புறமா செகண்ட் ஹாஃப் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த பிரபாஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுவார்ல அதேதான் கார்த்தி, சேம் பேஜாராயிட்டாதான் இது. இந்த கோபி என்னென்னமோ எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி bro, இந்த இருந்துச்சு. கோபி சுதாகர் மீ மாதிரி என்ன சார் நீங்க வந்துட்டீங்க அவங்கள வர சொல்லுங்க அந்த மாதிரி வந்து எனக்கு பிரபாஸ திட்டிகிட்டே இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. எங்க இல்ல, எனக்கு 15 நிமிஷம் தாங்க எனக்கு fight. ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு. 15 என்னன்னா minutes. எனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு. தெலுங்கு சைடு ஆடியன்ஸ் எப்படி ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாக்குறவங்களுக்கு அமிதாப் பச்சன் தான் ஹீரோ, பிரபாஸ் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் மாதிரி வந்துருச்சு படத்துல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல குறிப்பிட்ட கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்குமே அப்படி வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சம் தான் ஹீரோவை பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் எப்படி நினைச்சிருப்பாங்க பிரபாஸ, அவங்களுக்கு எப்படி எல்லாம் என்னடா அவங்களும் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த யோசனை எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. bro அவங்களுக்கு தான் கடைசியில பார்த்தா கர்ணன் ஆகிட்டாங்கல்ல, கர்ணன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து பெரிய மனமகிழ்ச்சி வந்து அதான் கடைசியில அது போயிருப்பாங்க. அது வரைக்குமே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஏடா அதாவது பிரபாஸ் கேரக்டர் அடிக்கிறாங்க, அந்த அமிதாப் பச்சன் கேரக்டர் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சு ஒரு வார்த்தை போது நமக்கு தோணுது. ஏன்னா அந்த 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 அளவுக்கு அந்த கேரக்டர் இறக்கிடுச்சு. அமிதாப் பச்சன் கேரக்டர் சூப்பர் பவரா கொண்டு வர்றாங்க அஸ்வத்தாமன் கேரக்டரை. அப்ப அவங்க ஒரிஜினல் ஹீரோக்கு எப்படி தோணும், அவங்க ஹீரோட ரசிகர்களுக்கு? ஆனா அதுதான். ஆனா பிரகாஷ் அத கடைசியில அத பிரபாஸ் அந்த மாசின் கொடுத்து அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுற மாதிரிதான் இருந்துச்சு. அவங்க ஆடியன்ஸ் கடைசியில அந்த சீன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, கடைசியில வெறுப்பா இருப்பாங்க. அந்த சீன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த சீன் மாசா கொடுத்திருந்தாங்க. ஆனா உண்மையாலுமே யோசிச்சு பார்த்தேன், அந்த கம்ப கையில எடுக்கிற சீன் வந்து வர்ற வரைக்கும் அந்த சீன் மட்டும் இல்லன்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ஹீரோ அமிதாப் பச்சன் தான் அப்படின்னு ஆயிருக்கும் அது வரைக்குமே. எனக்கு ப்ரோ ஆனா உண்மையாலுமே ஒரு 82 வயசுல வந்து அமிதாப் பச்சன் ரோல் வந்து இப்படி ஒரு பயங்கரமான ரோல் கொடுத்ததும், அந்த 8 அடியா அந்த அடிய உயரத்துல கிராபிக்ஸே தெரியாத அளவுக்கு காமிச்சதும், அவரு அந்த விஎஃப்எக்ஸ்னாலும் சரி என்னதான் இருந்தாலும் சரி அந்த ஃபைட் எல்லாம் வந்து செம்ம சீன்ஸ். அமிதாப் பச்சனும் பிரபாஸும் மோதிர சீன் ஃபர்ஸ்ட் ஃபைட்டும் சரி, செகண்ட் ஃபைட் ஃபர்ஸ்ட் ஃபைட் வேற லெவல் ஃபைட்டு, செகண்ட் ஃபைட் டபுள் ஆக்ஷன் அமிதாப் பச்சன் ரோல் மாதிரி கொண்டு வந்து அதை ஒரு ஃபைட்டை வச்சு அதுக்கப்புறம் பிரபாஸை வச்சு அந்த இது வேற லெவல்ல அந்த அந்த தொடர்ச்சியா 40 நிமிஷம் வந்து ஒரு ஃபயர் ஒர்க் மாதிரி செம்ம ஸ்கிரீன் பிரசன்ஸ்ங்க அவருக்கு இந்த படத்துல அமிதாப் பச்சனுக்கு. அப்புறம் ஒருத்தர் சொன்னார் திரும்ப, ஏற்கனவே அந்த இதுல சொன்னதை திரும்ப இதுலயும் சொன்னார். இந்த ஒருத்தர் ஸ்பேஸ்ல மேட் மேக்ஸ் மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு, இது மாதிரி. ஏங்க நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க, மேட் மேக்ஸ் டியூன் எல்லாம் பாத்துட்டீங்க, நாங்கெல்லாம் பார்த்தது இல்ல. பாத்துறோம், நம்ம பிளேவர்ல பாத்துறோம். ஏற்கனவே சொல்றத திரும்ப பாப்போம். நீங்க பாத்துட்டீங்க, நாங்க பார்த்தது இல்ல. நம்மள்ட்ட இருந்தா ப்ரோ அவங்க அடிச்சிருக்காங்க இந்த விஷயம். நான் அதை பாக்குறப்ப எனக்கு தோணுச்சு, எனக்கு உண்மையிலேயே வந்து நீங்க அன்னைக்கு ஒரு கதை சொன்னீங்கல்ல, அந்த அஸ்வத்தாமனோட அந்த நெத்தியில இருக்கிற அதெல்லாம் வந்து அதுல வந்து அவஞ்ச சென்டிகம் அது வந்து பகாண்டா வந்து மகாபாரதம் அவ தலையில ஒரு கல் இருக்கும், அந்த கல் எடுப்பாங்க அவங்களே இல்ல. அது ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ் சொன்னேன், அந்த ஸ்பேஸ்ல ஃபுல் கதை சொல்லும் போது இந்த இதெல்லாம் படத்துல வந்திருக்கு அப்படி, அதனால அதை சொல்றாரு. அதை இல்ல மகாபாரதத்தை இந்த மாதிரி அஸ்வத்தாமனுடைய தலையில ஒரு கல் இருக்கும், அந்த கல் எடுப்பாரு அந்த மாதிரி. ஆமா இருக்கு, மகாபாரதத்துல இருக்கே. மகாபாரதத்துல மெயின் கதையே அதுதான். மகாபாரதத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, மகாபாரத யுத்தம் கடைசியா நடக்கும்போது துரியோதனை வந்து பீமன் வந்து உடைச்சு தோக்கடிச்சதுக்கு அப்புறம் துரியோதனை சாக கிடப்பான். சாக கிடக்கிறப்ப அஸ்வத்தாமன் பக்கத்துல வந்து என்ன நண்பா இப்படி ஆயிருக்கீங்கப்ப, நீங்க வந்து எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணி கொடு, நீ நண்பனை வேற எதுவுமே செய்ய வேணாம், உனக்கு எனக்காக நீ உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், ஆனா பாண்டவர்கள் மட்டும் எனக்காக அழிச்சு கொடு, அப்பதான் என் உயிர் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லும் போது பாண்டவர்களை கொல்றதுன்னு நினைச்சிட்டு பாண்டவர்களோட பையனை கொன்றுவான் அஸ்வத்தாமன். 5 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க 5 பேர் நினைச்சு அந்த 5 பேர் பையனை கொன்றுவான். கொன்னதுடனே இவங்க பாண்டவர்கள் சண்டை போட வருவாங்க. என்னடா எங்க வம்சத்தை அழிக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி சண்டை போட வரப்போ, வம்சத்தை என்னடா அழிக்கிற, உன் குலத்தையே அழிக்கிறேன் பாருன்னு சொல்லி அபிமன்யோட வாரிசு வந்து உத்திரையோட வகுத்துல வளரும், அதாவது அர்ஜுனனோட பேரன். அந்த வகுத்துல இருக்க வாரிசை அழிக்கிறேன்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தையே பயன்படுத்துவான் அஸ்வத்தாமன். அப்படி பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தி அழிக்கும் போது கிருஷ்ணர் வந்து உனக்கு சாப்பிடும், ஏடா எல்லாரும் எந்தெந்த பாவமும் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா எவ்வளவு பெரிய வீரர்களும் இந்த பாவத்தை செஞ்சது இல்லை, கருவுல இருக்க குழந்தைய அழிச்சது இல்லை, உனக்கு என்ன உனக்கு வந்து வரமா இருக்க மரணத்தையே உனக்கு சாபமா கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் நீ மரணமே இல்லாம உலகம் அழிகிற வரைக்கும், டைம் இருக்க வரைக்கும், நேரம் இருக்க வரைக்கும் நீ பாட்டுக்கு உயிரோடயே இருந்துகிட்டே இருப்ப. ஆனா என்ன, தனிமையில இருப்ப, உன் உடம்புல இருக்க ரத்தம் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும், உன் கண்ணுல எந்த பவர் இருக்கா சொல்லி சுதர்சன சக்கரத்தை விட்டு நெத்தியில இருக்க அந்த கண்ணை சூடாமணின்னு சொல்லுவாங்க, சுடர்மணின்னு சொல்லுவாங்க, அந்த சூடாமணியை எடுத்துருவாரு சுதர்சன சக்கரம் மூலமா. எடுத்ததுக்கு அப்புறம் அஸ்வத்தாமன் தான் வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உயிரோட இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா இதிகாசம் சொல்லுது. இதுதான் மகாபாரதத்துல முடியும்.
அதை வந்து அப்படியே இதுல கரெக்டா மேட்ச் பண்ணி அது ஒருவேளை கல்லு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த திரும்ப சூடாமணி கிடைச்சா எப்படி இருக்கும், அவர் கற்பத்துல இருக்க குழந்தைய அழிச்சனாலதானே அந்த சாபம் கிடைச்சிச்சு. அப்ப அந்த கற்பத்துல இருக்க குழந்தைய காப்பாத்துறதே வந்து சாப விமர்சனமும் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை கதையை தான் நாகாஸ்வின் வந்து எடுத்துக்க போறதா நம்ம முன்னாடி கெஸ் பண்ணி சொல்லணும். அதே தான் கதையா வந்திருக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர். அதே மாதிரி ஹாலிவுட் படத்தோட கான்செப்டே என்னதுன்னா வந்து உலகமே வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒருத்தவங்க முன்னாடி வந்து எல்லாமே குவியுது, அது வந்து எப்படி வந்து எதிர்க்கிறாங்க. இதுதான் கல்கி அவதாரத்தோட அடிப்படையே. எல்லாம் ஹாலிவுட் காப்பின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, நம்ம 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 இங்க இருந்து சின்ன சின்ன ஐடியா எல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாம் படமா எடுப்பாங்க. ஆனா விஷுவல்ஸ்ல பிரம்மாண்டமா மேஜிக் பண்ணி மிரட்டிடுவாங்க. ஆனா அதே வேலை அந்த அங்க வந்து பண்றத மேஜிக்னு சொல்றோம், இங்க வந்து பண்ணா ஜிகினான்னு சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் இப்ப கடைசி 40 நிமிஷம் ஜிகினா வேலை பண்ணி வச்சிருக்கேன், கடைசி 40 நிமிஷம் ஜிகினா வேலை பண்ணி. ஐயோ, விசுவலா பாக்குறது தானே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம போறோம் தியேட்டர்ல என்ஜாய் பண்றோம், பாக்குறோம், கொடுக்குற 160 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கு, அதை பார்த்துட்டு வந்தோமா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ஹாலிவுட் படம் அப்புறம் எப்படி நம்ம விசுவலா எவனா ட்ரை பண்ணுவானா, எவனா திரும்ப ஒரு 200 கோடி மாதிரி விசுவல்ஸ் காமிப்பானா, கடை பண்ண மாட்டான். 150 கோடி போட்டு அதே கேங்ஸ்டர் படம், அதே போலீஸ் படம் இப்படியே மாத்தி எடுக்க வேண்டியதான். அப்புறம் பிரகாஷ் ப்ரோ, இது ஹாய் ப்ரோ, கேக்குதா? தமிழ் டப்பிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு பிரகாஷ் பிரதர்? பரவாயில்லையா? நான் தெலுங்குல பார்த்தேன். தமிழ் டப்பிங் பர்ஃபெக்ட். தமிழ் டப்பிங் குறை சொல்ற மாதிரி எங்கேயுமே இல்ல. ஓகே. கரெக்டா பிரபாஸ் ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ்ல புஜ்ஜி கிட்ட டப்பிங் முதற்கொண்டு எல்லாம் கரெக்டா இருக்கு, எந்த மிஸ்டேக்குமே இல்லை தமிழ் டப்பிங் பொறுத்த வரைக்கும். என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா 3D வந்து 2-3 இடத்துல தான் வருது. அதுக்காக டோட்டல் படமே 3D கண்ணாடி போட்டு விட்டு 3 மணி நேரம் நமக்கு தலைவலி வர அளவுக்கு ஆயிடுச்சு அந்த 3D. ஏன்னா அதுக்கு 2Dலே பார்த்தா நம்ம ஊர்ல 3Dங்கவும் எல்லா தேட்டர்லயும் 3D வெர்ஷனே போட, 2D வெர்ஷன் எனக்கு திருச்சியில எல்லாம் போடவே இல்லை, ஒரு தேட்டர்ல கூட போடல. போட்டிருக்கான் ஒரு குப்பை தேட்டர்ல போட்டிருக்கான். நம்ம அதுக்காக பார்க்கணும் 4 கிலோமீட்டர் தள்ளி போகணும். பிரபாஸ் வாய்ஸ் ஆனா துல்கர் சல்மான் வாய்ஸ் மாதிரி இருந்தது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? ஹாய் ப்ரோ, கார்த்திக் அண்ணா ஹாய்ண்ணா. ப்ரோ நேத்தி பேசின மாதிரி படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நான் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கரமான பிளாஸ்ட் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, நான் சரியா கவனிக்கலையா என்னன்னு தெரியல. அந்த ஒரு வில்லு கிடைக்கும்ல ப்ரோ, அது யாரோட வில்லு ப்ரோ? அது ஃபியூச்சர்ல ஒரு மண்ணுல இருந்து ஒரு வில்லு எடுப்பாங்கல்ல, அது யாரோட வில்லு? ஏதாவது சொன்னாங்களா? ஆக்சுவலி அது சொல்றது இல்லைங்க யாருது படத்துல. அது யாருதுன்னு சொல்லவே இல்லையோ? ஓகே, சொல்றது இல்ல. ஓகே, ஓகே. நான் ஸ்டார்டிங் கிருஷ்ணர் தான் இருக்கும்னு நினைச்சேன், பட் அது கதை வேற மாதிரி போனதுக்கு சஸ்பென்ஸா தான் இருக்கும் செகண்ட் பார்ட்ல தான். இல்ல அது வந்து அந்த அந்த காண்டிபத்தை வந்து உருவாக்குனது வந்து பிரம்மான்னு நினைக்கிறேன். பிரம்மா தான். இல்ல மகாபாரதத்துல சொல்றேன். இது கமலோட கேரக்டரும் வந்து பிரம்மா மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாமா, அது அர்ஜுனனுக்கு கொடுப்பாங்க. காண்டிபத்தை அர்ஜுனன் தான் யூஸ் பண்ணுவாரு, ஆனா உருவாக்குனது வந்து பிரம்மா. அதாவது இப்ப நீங்க இதுல கூட பாத்தீங்கன்னா கமல் கேரக்டரே வந்து பிரம்மா மாதிரி தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவருக்கும் கிருஷ்ணனுக்குமே ஒரு பிரச்சனை வந்து ஒரு சின்ன அது ஒரு இது கன்று குட்டிகளை வந்து இவரு தூக்கிட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. பிரம்மா தூக்கிட்டு போய் மறைய வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி. இது பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்ல ப்ரோ, ஒரு கடைசியா நிறைய கைலாம் வருது இல்ல ப்ரோ? சாரி ஸ்பாயிலருக்கு. அத பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு அந்த பழைய கலியோடைய போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு இன்டர்நெட்ல. சோ அதையே ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. கலி தாங்க, கன்ஃபார்ம் கலி தாங்க. அது நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே அந்த சீன் வச்சுக்கிறாங்க. கலி தான். ஆமா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ தோணுச்சு, மகாபாரதத்தை ஏன் இன்னும் இந்தியால எடுக்காம இருக்காங்க? எவ்வளவு ஸ்டஃப் இருக்கு, பார்க்கும்போது 10 நிமிஷத்துக்கே தாங்க முடியல. எடுத்திருக்காங்க. ஏன்னா விஜய் டிவில வந்து மகாபாரதத்தை வந்து சீரியல் எடுத்தாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அதை பார்த்தேன் ஒரு படமா தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்படி எடுக்க முடியாதுங்க, அந்த கதையை சுருக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. அந்த கதையில பட்ஜெட் கூட ஜாஸ்தியா எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் வந்து வச்சுக்கிட்டு பண்ணலாம்னு ஒரு இது எனக்கு அபிப்பிராயம். எனக்கு ஏகலைவனோட கதையெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி பாட்டா தான் பண்ண முடியும். நீங்க உண்மையிலேயே மகாபாரதம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா பாக்கணும் அப்படின்னா விஜய் டிவில ஒரு சீரியல் வச்சுட்டு பயங்கரம். படமே தோத்துரும். அப்படி பண்ணியிருந்தானுங்க. அந்த கிருஷ்ணர் கேரக்டர்லாம் நடிச்சவன்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உண்மையிலே கிருஷ்ணர் இப்படிதான் இருப்பாருன்ற மாதிரி இருக்கும் நமக்கு. பட் ஆனா அவர் வந்து கருப்பு அதெல்லாம் ஓகே, ஆனா நல்ல சவசவான சூப்பரா ஒரு கேரக்டர் இருக்கும். ஆள் பாத்தீங்கன்னா மாதவன் தோத்துருவாரு அவர் அந்த மாதிரி. கார்த்திக் ப்ரோ, இதெல்லாம் நீங்க எப்போ டிவில பாத்தீங்களா? எப்போ முன்னாடி பாத்தீங்களோ?
முன்னாடி பார்த்தேங்க. நான் வீட்ல இருக்கும்போது வேலை ஓகே வெட்டி ஓகே. இல்லாம இல்ல சும்மா நான் இருக்கும்போது அதான் எங்க கேக்குறேன். அம்மா ஏன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் டிவி எல்லாம் பார்க்கவே முடியாது யாருமே. இல்ல அது பார்க்காது. இப்போ ப்ரோ நான் நான் ரீசெண்டா கூட சொல்றது ஒரு 5, 6 இல்ல வருஷம் கார்த்தி இருக்கும். ப்ரோ அதுதான் ரீசெண்டா கூட பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாட்ஸ்டார்ல இருக்கு. வீட்ல பாக்கலாம்னு போட்டா ரொம்ப நீங்க இந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது செம்மையா இருக்கும். ஆனா அதுல அஸ்வத்தாமன் கேரக்டர் கொஞ்சம் டம்மி, வேற ஆள். அந்த ஆள் வந்து பெருசா மாசா இருக்காது. இதுல சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அதுல வந்து நம்ம இந்த விஜய் டிவில ஒருத்தர் சொல்லுவார்ல, இந்த வாய்ஸ் வாய்ஸ் ஆமாமா ஆர்டிஸ்ட் ஒருத்தர் சகுனிக்கெல்லாம் இருப்பாரு. சகுனி விஜய் கொடுத்திருப்பாரு. டிவி சகனிக்கு அவர் தான் கொடுத்திருப்பாரு. அப்போ பயங்கர ஃபேமஸுங்க அது. விஜய் வாட்சில் கூட வந்து அவார்டு கொடுக்கும்போது அவர் சொன்னாரு, ஒரே ஒரு டைலாக் பேசி காட்டுங்க அப்படின்னா பேசி காட்டினாரு. அந்த மாதிரிலாம் கூஸ் பம்ப்ஸ் செம சீன் அது. எனக்கு ஸ்பீக்கருக்கு என்னன்னு தெரியல. மைக்கு சில நேரம் பெரும்பாலான நேரம் ஸ்பேஸே ஒர்க் ஆக மாட்டேது. அண்ணா அதான் இல்ல இவ்வளவு நேரம் பிரகாஷ் தனியா ப்ரோ பேசிட்டு இருந்தேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ நான் அது பாட்டுக்கு வந்து எனக்கு நான் பேசுறது ஃபுல்லா கேக்குதுன்னு நினைச்சு தனியா பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும், என்னடா நம்ம யாரும் ரிப்ளே வரலன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வெளியே போயிடுச்சு. ஓ ப்ரோ இல்ல ப்ரோ அது வந்து இப்ப கமல் கேரக்டர் வந்து பிரம்மா மாதிரி இது பண்ணல. ஒரு இன்டர்வியூல அவர் சொல்றாரு, இவர் நாகேஸ்வரன் வந்து கதை சொன்னதுக்கு அப்புறம் இவர் சொன்னாரா, நம்ம ஒரு 3 தலையை வச்சுட்டு அது மாதிரி அது பிரம்மா மாதிரி போலாமான்ற மாதிரி சொன்னதுக்கு அதுக்கு வேற ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி இவர் சொன்னார். ஏன்னா இவரே அந்த மாதிரி ஒரு குறிப்பு சொல்லும் போது அப்ப அந்த மாதிரி கேரக்டர் அவரு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களான்ற. ஏன்னா அந்த இல்ல காண்டிபத்தை உருவாக்க பிரம்மா கேரக்டர் இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சிங்கிதம் சீனிவாசரா வந்து இந்த படத்தோட இன்புட் வந்து அந்த மகாபாரத போர்ஷன் எல்லாம் வந்து ரொம்ப ஐடியா கொடுத்து வந்திருக்கிறாரு. சிங்கிதம் சீனிவாசர் கமலோட ஃப்ரெண்டு. அவர் பல படங்கள் கமலை வச்சு எடுத்திருக்கிறாரு. அப்படிங்கறனால அவர் சொன்ன ரெக்கமெண்டேஷனால கமல் இந்த படத்துக்கு உள்ள ஒத்துக்கிட்டாரு. தவிர பிரம்மன் கேரக்டருக்கு எதுக்கு சம்பந்தமே இந்த படத்துல பிரம்மன் கேரக்டர் வரவே வராது. இல்ல 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 அது சிம்பிள் ஓகே இப்ப ப்ரோ. இப்போ படத்துல நடிக்கிறது பிரம்மர் ரைட்டு. இல்ல நான் இது சில இப்போ இவங்க தெலுங்கு சைடுல போட்டிருந்தாங்க வச்சு இப்ப சொல்றேன் நானு. அவரும் ஒரு இல்ல இன்டர்வியூல இதை சொன்னாரா, இந்த மாதிரி நான் வச்சுட்டு வரலாமான்ற மாதிரி ஏதோ ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்திருக்காப்ல. பிரம்மாவெல்லாம் அதுக்கு இல்ல டைரக்ட் அது இருக்கட்டும். சிம்பிளா சொல்லிடுறேன் நான் வந்து இப்போ இப்போ இந்த படத்துல வந்து கமலோட கேரக்டர்னால எவ்வளவு பேர் சாவறாங்க. சோ அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போகுது இது பிரம்மர் கேரக்டர் இருக்க முடியாது. பிரச்சனை செம்ம பிரச்சனை ஆகும். சோ அதுலயே தெரியுது நம்ம. இல்லைங்க நான் அவரே பிரம்மா அப்படி சொல்லலைங்க. இது புனைவு தானே, அந்த மாதிரி சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? இல்ல அவரே அந்த அப்படியே மாதிரி பிரம்மாவா கிடையாது. ரிஸ்க் எடுத்தே அவர்கிட்ட போக இருக்கிற சில மாட்டாங்க. விஷயங்களை எடுத்து கேரக்டர்ல உள்புகுத்துறது அந்த மாதிரி சொல்றேன். அண்ணா அப்புறம் எனக்கு ஃபீல் ஆனது யாராவது ஃபீல் ஆச்சா என்னன்னா, பிரபாஸ் அவங்களோட இந்த இன்ட்ரோ ஃபைட் வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸ் வந்துச்சு. அது இங்க வந்து மொக்கங்க அது. தியேட்டர்ல பெருசா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆனா நான் காலைல தெலுங்கு ஆடியன்ஸோட பார்த்தேன். அவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. ஒருவேளை அவங்களுக்காக பண்ணாரா? ரொம்ப பெருசா வச்ச மாரி இருந்துச்சு. அவங்க ஆனா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்லோ மோஷன் சீனுக்கும் இல்ல அது நடுவுல 2 பஞ்சாபி ரீசனுக்காக சாங்லாம் வேற பண்ணிருக்காங்க. வந்துச்சு. இல்ல 2 ரீசனுக்காக பண்ணிருக்காங்க. ஒண்ணு தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து அதுல தெலுங்கு டைலாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு பிரபாஸ் ஃபேன்ஸை வந்து குஷிப்படுத்துற மாதிரி இருக்கும் பல டைலாக்ஸ். ஆமா, தமிழ்லயும் அந்த பயங்கரமா. ரிபல் பேன்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. 2வது ரீசன் என்னன்னா, நீங்க ஏற்கனவே அந்த இதுல சொன்ன மாதிரி தான் வந்து பவுண்டி எக்ஸ்பிளைன் பண்றது. அவங்க இத்தனை பேர் வந்து ஒரே ஒரு 5000 யூனிட்டுக்காக இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க அதை காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு 15 நிமிஷம் அந்த ஃபைட்டை வச்சிருப்பாங்க. ஒரு வெறும் 5000 யூனிட்டுக்கு இத்தனை பவுண்டி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அப்ப இதுக்கு 1 மில்லியன் மாதிரி ஒரு பெரிய சாக் பாக்கெட் அடிச்சா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறத அந்த கடைசியில நமக்கு வரணுங்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. 2வது அப்படியே அதோட சுட்டா சேர்த்து ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல அண்ணா அவர் அப்புறம் மறுபடியும் பிரகாஷ் அண்ணா நீங்க சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா சந்தோஷ் நாராயண் மேலதான் கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு. மியூசிக்லாம் சில இடத்துல ஸ்டாப் பண்றாரு அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? மியூசிக் ஒர்க் ஆச்சா அதே உங்களுக்கு? தாங்க பண்ணி பேக்ரவுண்ட் வச்சுக்கிறாரு ஸ்கோர்லாம் இந்த படத்துல. அதே தான் பண்ணி வச்சுக்கிறாரு இந்த படத்துல. என்னன்னா அங்கங்க நிக்க மியூசிக் ஒர்க்கே வச்சிருவாரு. ஆகல படத்துல. போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சுத்தமா கார்த்திக் அண்ணா ஆகாது. உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் நிறைய இடத்துல நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடத்துல டைரக்டர் கேட்ட மாதிரி பண்ணியிருந்தாரு. இப்போ பிரபாஸ் வந்து ஃபைட் பண்றாரு அந்த மாதிரிலாம் ஓகே. கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் ஆனால் நிறைய இடத்துல சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆமா செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க இந்த வயலின் மியூசிக் எல்லாம் வைக்கிறாரு. கமல் வந்து அப்படி ரெண்டே பண்ணலாம்னு 2 சீன் தாங்க. கமல் 2 சீன் தாங்க வர்றாரு. 2 சீன்லயும் வந்து வேற மாதிரி ஆனா செம்ம பர்ஃபார்மன்ஸ் டைலாக் கார்த்தி டெலிவரி. 2 சீன்லயும். அது கமலானே தெரியலங்க. ஆமா கரெக்ட். அது கமலானே தெரியல. அந்த ஒரு வாய்ஸ் தான் நம்ம வச்சுட்டு சரி ஓகே இது கமல் தான் அந்த மாதிரி சிஜே கூட இருக்கலாம், இல்லை வேற யாராவது கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த டைலாக் டெலிவரி வாய்ஸ் இருக்கு இல்லையா, ஐயோ என்ன கம்பீரமான வாய்ஸ் ப்ரோ. ஆனா உண்மையிலே வந்து கார்த்திக் ப்ரோ அடுத்து வந்து இந்தியன் 2 வருது. இந்த படத்தோட கேரக்டர் அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் வந்து இந்தியன் 2.
இதுல வந்து எல்லா அநியாயத்தையும் பண்றதே வந்து அந்த சுப்ரீம் யாஸ்கின் தான். அதுல எல்லா அநியாயத்தையும் தட்டி கேட்கறதே இந்தியன் தாத்தா. இதுனாங்க பிரச்சனை ஆகுது. அதனால அது ஓகே இல்ல, அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் இதுல சொல்றேன், இந்த சீன் வந்தாலுமே அந்த பயமா இருந்துச்சுண்ணா வாய்ஸ் கேரக்டர் ஆக்சுவலா. அதான். ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. பயங்கரமா ஒரு மாதிரி டீப் பேஸ்ல வேற பேசியிருந்தாரா. ஆனா ஏதோ 3 நாள் தான் ஷூட்டிங் நடிச்சாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நிறைய விஎஃப்எக்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க போல. 5 நாள் 5 நாள். ஓகே ஓகே ஓகே. இல்ல ஒரு மொத்தமா வர்றதே எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நிமிஷம் இல்ல 4 நிமிஷம் தான் இருக்காங்க படத்துல. அதுக்கு மேல இருக்காது. ஆமா. ஆனா ஆனா அந்த அதுவே கிளைமேக்ஸ் பயங்கரமா மாசா இல்ல இருக்கு. கிளைமேக்ஸ் செம்மையா சீன்ஸ்லாம் பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ்ல மிரட்டி விட்டுருந்தாரு உண்மையா. எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த கூட இன்னொருத்தர் வருவார்ல, இந்த பெங்காலி ஆக்டர், ஒரு பேரு மறந்துட்டேன். அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா பென் ரொம்ப கியூட்டா பண்ணியிருந்ததா எனக்கு தோணுச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் நான் எதிர்பார்க்கல. நல்லா நல்லா இருந்துச்சு. பண்ணிருந்தாங்க. ப்ரோ இல்ல அவரு கமல் வந்து ஒரு தெலுங்குல ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை ப்ரோ. அது மகாபிரஸ்தானமா ஏதோ ஒண்ணு. அது ரொம்ப தெலுங்கு அவங்களுக்கு புரியும் அது. நம்ம இங்க பேசும்போது என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த லாஸ்ட்ல சொல்றது வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் எதையோ இல்ல சொல்றாரு. லாஸ்ட்ல எனக்கே வைபர் லாஸ்ட்ல என்ன சொன்னாருன்னே புரியல. ஏன்னா அதுதான் இங்க தியேட்டர்ல அந்த. இருக்கவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒண்ணு. அவங்க அது ஒண்ணு கேட்கல. தெலுங்கு பேரு ஸ்ரீரங்கம் ஏதோ ஒரு பேரு. அவரு அந்த ஃபேமஸான ஒரு கவிதை அது. அதை வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து அவங்களுக்கு புரியும். தெலுங்குல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் நல்லா புரிஞ்சிருக்கு. நமக்கு வந்து ஏதோ சொல்றாரு நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சொரியும். நான் வந்து இது பண்ணுவேன். சிலது தமிழ் வார்த்தையை சொல்லிட்டு ஒரு விஷயம் டைரக்டர் நிறைய சொல்றாருல்ல, அது வந்து இங்க நிறைய பேருக்கு அது தெரியாது. அதான் சொல்றாரா அப்படின்ட்டு. கார்த்திகண்ணா, தமிழ்நாட்டுல வந்துட்டு தெலுங்கு வெர்ஷனுமே நல்லா போகுதுன்னு சொல்றாங்க. மதுரையில எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு நிறைய தியேட்டர்ல. எப்படின்னா ஆமாங்க, தெலுங்கு வருஷன் நல்லா போகுது, சூப்பரா போகுது தெலுங்கு வருஷன். டே ஒன்லாம் எங்கேயோ தமிழ் போகுன்றாங்க வருஷன் நல்லா போகுதுங்க. உட்காந்துருக்கேன். எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு. தமிழ் வருஷனுக்கே ஓப்பனிங் அந்த அளவுக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கு. சரி ஓகே, இன்னொன்னு வியாழக்கிழமை வேற. சரி கரெக்ட். வெள்ளி சனி ஞாயிறு பிக்கப் ஆகும்னு நினைச்சா முத நாளே அப்படிதான் இருக்கு. 1000 கோடி எதிர்பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. இந்த ஹிந்தி படத்தை படத்துல நல்லா போகணும். ஆவுட்டாங்க 1000 கோடி வந்தா தாங்க பார்ட் 2, இல்லாட்டி பார்ட் 2 கிடையாது. இல்லனா அங்க நிறைய ஹிந்தி கிரிட்டிக்ஸ்லாம் நான் என்ன பார்த்தேன்னா 2000க்கு அப்புறம் அமிதாப் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்குங்க. பார்ட் 2ல இந்த படத்தை பார்ட் 2 பார்ட் 3ன்னு எடுத்துட்டே இருக்கலாம். இது வந்து ஃபிக்ஷன் தானே, ஈஸியா இந்த கதை முடிகிற மாதிரி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கதையை வந்து ஈஸியா ஒரு கேரக்டர் வச்சு டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். கரெக்ட். ஆனா இல்ல, நான் ஹிந்தி கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் சொன்னது என்னன்னா 2000க்கு அப்புறம் அமிதாப் பச்சனை எல்லாரும் ஒரு ஆக்டரா தான் பார்த்திருக்காங்க. அவர் ஒரு மாஸ் ஹீரோ. அவரு அதை ஒரு தெலுங்கு டைரக்டர் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. பயங்கரமா என்ன பண்ணிருக்காரு. கேட்டாக்கா இந்த படத்துல ஹீரோவே அவர் தாங்க. அவர்தான் ஹீரோ. ஆனா அந்த 8 உண்மையிலே அடி அவர்தான் VFX எல்லாம் தெரியவே அமிதாப் இல்லை தான். பாத்தீங்களா? அவர் உண்மையாலுமே அவ்வளவு ஹைட் தான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுவும் நடுவுல ஒரு பையனெல்லாம் தூக்கி தோல்ல எல்லாம் உட்கார வைப்பாரு. என்ன எப்படிடா பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இல்ல, டெக்னாலஜி வந்து சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி கேஸ்டிங் கரெக்டா பண்ணியிருக்காங்க. கரெக்ட். வேற எந்த கேரக்டர் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மெயின் கேரக்டர்ஸ் இல்லாம வேற சைட் கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு நான் பெர்ஃபார்மன்ஸ்ல? கிருஷ்ணரை காமிப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். காமிக்கல. யார போட போறாங்கன்னு தெரியல. ப்ரோ அவங்க யார் பண்ணாரு கூட வந்துருச்சே ப்ரோ. இந்த சூரரை போட்டுல ஃப்ரெண்டா வருவாரு. இல்ல அது ஓகே. பட் அவர் செகண்ட் பார்ட்ல ஃபுல் ஃபேஸ் காமிக்கும் போது அவரை காமிக்க மாட்டாங்க. அதனாலதான் அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது. யாருக்கும் இல்ல ப்ரோ, நான் ஒரு தெலுங்கு நியூஸ்ல படிச்சேன் ப்ரோ. என்டிஆரே டிஏஜிங் பண்ணிருக்காங்க. என்னென்னமோ ஏஐல வர போறாருலாம் இல்ல சொன்னாங்க. அதெல்லாம் ஃபேக். அதெல்லாம் இன்னைக்கு ஏங்க அப்படிலாம் படம் சூப்பரா இருக்குமேங்க. என்டிஆர்லாம் இல்ல அது ஃபேக். ப்ரோ ஆனா அமிதாப்போட அந்த ஏஏ கொஞ்சம் சரியா வரல ப்ரோ. இந்த டிஏஜிங்கே ஆக்சுவலா ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நமக்கு செட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மகாபாரதம் அது அமிதாப்போட அஸ்வத்தாமா சின்ன வயசு கேரக்டர் அமிதாப் தானே டிஏஜிங் பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ. அது நிறைய பேருக்கு தெரியல. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. 4 பேரை தாங்க மொத்தமா டோட்டலா காமிக்கிறது அந்த பிளாஷ்பேக்ல. அமிதாப் பச்சன், அஸ்வத்தாமா, கர்ணன், இதுல வந்து பிரபாஸ், கிருஷ்ணர் விஜய் தேவரகொண்டா, கிருஷ்ணர் யாருன்னு தெரியல. அர்ஜுன். கிட்டத்தட்ட அது வந்து அமிதாப் பச்சனோட கடைசி கெட்டப் எனக்கு தெரிஞ்சு 99 98 99ல அந்த அந்த
உடம்பு சரியாகி வந்து ஒரு ஹீரோவா நடிச்சாரு அந்த படம். ஆனா படம் சரியா போகல. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அப்பா கேரக்டர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த கெட்டப்ல தான் நடிச்சாரு, இந்த தாடி மாதிரி வச்சுக்கிட்டு. கிட்ட 98 99 படம், ஹிந்தி படம் வந்திருக்கும். ஓகே. அதுல ஆனா சவுந்தர் நான் எதிர்பார்க்காதது தமிழ்நாட்டுல ராம்கோபால் வர்மா சீனுக்கு செம ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல. நிறைய பேருக்கு அனுதீப்ப கூட தெரியல. ஆமா ஆமா, ராம்கோபால் வர்மா ராஜமௌலி வர்ற சீனுக்கு கூட கிளாப்ஸ் அடிக்கல, ராம்கோபால் இல்ல வர்மாக்கு அடிச்சாங்க. அதனாலதான் அதே ஒரு ட்வீட்டா போட்டேன். ராஜமௌலி வந்ததை விட ரெஸ்பான்ஸ் வந்து ராம்குமார் வர்மாக்கு அவ்வளவு வந்துச்சு. எப்படியா அது உங்களுக்கு இவ்வளவு எதுக்கு, பெரிய எதனால அது? எனக்கு ஏன் ப்ரோ பிரகாஷ்? தெரியல, ஏன் எப்படி ஏன் தெரியல. அதனால? நான் திருச்சியில சொல்றேன், அதான் சென்னையில நீங்க வந்து எனக்குமே தெரியல. பார்க்கலாம். திருச்சியில வந்து ராம்குமார் வர்மாக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். எனக்கே எல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு, கத்துறாங்க. என்ன ராஜமௌலி வரும்போது விசில் அடிக்க மாட்டானுங்க, இவர் வரும்போது விசில் அடிக்கிறானுங்க. அவர் நிறைய சினிமா பண்ணிருக்காருங்க. அவர் இன்டர்வியூ எல்லாம் தெரியல, ஃபேமஸ். ஒருவேளை வெப்சீரிஸ் கடைசியாக இந்த வெப்சீரிஸ் எல்லாம் எடுக்கிறதுல குசி ஆயிட்டாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு குசி ஆயிட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஓடிடி ரிலீஸ்னால ஒரு தனி வைப்புங்க அவரு. இன்னைக்கு வேற ஒரு நியூஸ் போட்டாங்க, உண்மையான்னு தெரியல, விஜய் சேதுபதியோட ஒரு படம் பண்ண போறாருன்னு. என்ன கதைன்னு புரியல ஒன்னும். ராம்கோபால் வர்மாவா? ஐயோ, இப்பதான் தலைவன் நல்லா போயிட்டு இருக்காப்ல விஜய் சேதுபதி, ஏன்னு தெரியல ஒன்னும் புரியல. அதாவது அப்பெல்லாம் வந்து இந்த ஒரு மாற்றத்திற்கான டைரக்டர்கள் சில பேர்த்த சொல்லுவாங்க. அப்படியே அவங்களாம் வந்து அப்படியே தலைகீழா மாறிடுவாங்க. அப்படி ஒரு டைரக்டர் அந்த ஆளு. பிரகாஷ் பிரதர், அப்ப செகண்ட் பார்ட்ல வந்து அமிதாப் பச்சனும் கமல்ஹாசனும் எதிர்க்க நிப்பாங்க. செம்மையா இருக்கும். ரெண்டு பேரும் பேருமே எதிர்ப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எதிர்ப்பாங்க. மும்முனை போட்டி மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து அமிதாப் பச்சனும் பிரபாஸும் சேர்ந்து கமல். ஃபர்ஸ்ட் அமிதாப் பச்சனும் பிரபாஸும், அப்புறம் கமலும் பிரபாஸும், அப்புறம் 3 பேரும் சண்டை போறோம். ஏன்னா இப்ப பிரபாஸுக்கு வந்து உண்மை தெரியல இல்ல. இதுக்கப்புறம் அதை புரிய வைக்கிற வரைக்கும் அது வரைக்கும் ஒரு ஃபைட் ஒன்று ஓடும்ல. அவர் மறந்துடுறாரு. ப்ரோ இவங்க மகாபாரதத்துல வந்து கௌரவர்கள் சைடு தானே இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு வில்லன் மாதிரி தானே, அஸ்வத்தாமன் கர்ணன்லாம். ஆமா, இவ்வளவு நேரம் அதானே இல்ல சொல்லுவாங்க. அதுதான் இப்போ அது எப்படி வந்து எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? அர்ஜுனன் தான் வந்து காண்டீபத்தை எடுப்பாங்கன்னா அது காண்டீபம் மாதிரி தான் காட்டுறாங்க. ஒண்ணு அர்ஜுனனா காந்தீபம் தான் அது. அர்ஜுனன், அதனாலதான் சொன்னேன், அர்ஜுனனோட ஆயுதம் தான் அது. கடவுள் கொடுத்த ஆயுதம். இல்ல அது கடவுள் உருவாக்குனது கொடுத்த யாரு? ஆயுதத்தை வந்து யாராலையும் தொட உருவாக்குனது முடியல. பிரம்மா. கரெக்டா? ப்ரோ அத சொல்லல ப்ரோ. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, பிரம்மாவுக்கு மட்டும்தான் வந்து கலியுகத்திலயும் இருப்பாரா அவரு. 43 லட்சம் வருஷம் வந்து அவருக்கு ஆயுள் இருக்கு அவருக்கு. புரியுதுங்களா? இன்னொன்னு அவர் இன்டர்வியூல சொன்னதை வச்சு ஒருவேளை அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி சொல்றேன். நான் அவரே பிரம்மான்னு சொல்லல ப்ரோ. இல்ல இல்ல அது அதான் மகாபாரதத்துல இவங்க இந்த மாதிரி ஐயப்பனுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஐயப்பன் என்னென்னமோ பேசுறீங்க அப்படிங்கிறான். ப்ரோ இல்ல அது நமக்கு ஒண்ணு இல்ல. மகாபாரதம் விஜய் டிவில நம்ம பார்த்தனால கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிச்சு. இப்ப காந்தீபங்கிறது ஒண்ணும் இல்ல. அக்னி கடவுள் வந்து இவர் அர்ஜுனனுக்கு கடவுளா இது செஞ்சு கொடுப்பாரு. நெருப்புள்ளே செஞ்சு கொடுத்த ஆயுதம் தான் வந்து காந்தீபம். காந்தீபங்கிறது ஒரு வில்லு. அவ்வளவுதான். அந்த வில்லோட பேரு வந்து காந்தீபம். அதனால காந்திபதாரி அர்ஜுனன் சொல்லுவாங்க. அர்ஜுனனுக்கு பட்ட பேர் காந்திபதாரி. அந்த வில்லு இருக்க வரைக்கும் அர்ஜுனன் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. ஆனா அர்ஜுனன் அந்த வில்லு கூடயே போட்டி போடுற ஒரு ஆள் யாருன்னா கர்ணன். அதனாலதான் வந்து மகாபாரதத்துல வர்றது. இல்ல ப்ரோ அந்த காண்டீபத்தை தூக்கிதான் இங்க பாருங்க வைபர் ப்ரோ. அது இல்லாம அந்த திரௌபதி அந்த பாஞ்சாலியோட சுயம்பரத்துல கூட யாராலையும் அந்த வில்லு எடுக்க முடியாது. யாருமே தூக்க முடியாது. அர்ஜுனன் வந்து தூக்கும் போதுதான் கர்ணனும் எடுத்துருவாரு. கர்ணனும் தூக்கிடுவாரு. அது தெரியுமா உங்களுக்கு? கர்ணன் எடுத்துருவாரு. எடுத்த உடனே தாழ்ந்த ஜாதி நீ எப்படி வந்து இது பண்ண முடியும்? பசங்க எல்லாம் வந்து ஏதோ வெப் சீரிஸ் எல்லாம் பாக்குறீங்க. அது இது மணி ஹேஸ்ட் அது இது லார்ட் ஆஃப் தி ரிங்ஸா என்னது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸ் 7 சீரிஸ் பாக்குறீங்கல்ல. அதுல ஒரு விஜய் டிவில விஜய் டிவில வந்து முன்னாடி வந்துச்சு. அது ஹாட்ஸ்டார்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தீம் மியூசிக் மேக்கிங் அது பார்க்கல. விஜய் டிவில இருக்கும் பாரு. அந்த இதுல மேக்கிங் அந்த மியூசிக் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஆனா குறிப்பா தமிழ்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். இருக்கு சுயம்பரத்தை பத்தி பேசுனனால எங்க அம்மா எப்படி பாப்பாங்கன்னா, நான் அப்ப வேலையில இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது ஈவினிங் போடுவான்னு நினைக்கிறேன். ஈவினிங் போடுவானுங்க. திரும்ப காலையில வந்து திரும்ப போடுவாங்க. ரீட்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஈவினிங் பார்ப்பாங்க. திரும்ப காலையிலேயே அதையே பார்ப்பாங்க. அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி
அவ்வளவு வேற இல்ல லெவல் கார்த்திக் ப்ரோ கிராண்டியரா அதுக்கு நிறைய இருக்கட்டும், எபிசோட் மேக்கிங்கா இருக்குமே இருக்கட்டும். ப்ரோ. எப்படி மகாபாரதம் எப்படி இல்ல விஜய் டிவி மகாபாரதம் இருக்குல்ல, விஜய் டிவி மகாபாரதம் வந்து ஒரு அற்புதம்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நான் மகாபாரதமே வந்து எப்போ சொல்லுவாங்கல்ல, யாராலையும் எடுக்க முடியாது, எடுக்கிறவங்க வந்து ஒரு பிராப்தம் பெற்றவங்கன்னு. அந்த மகாபாரதம் எடுத்த ப்ரொடியூசர் வந்து மகாபாரத கடைசி எபிசோட் முடிஞ்ச உடனே வெளியே போய் ஆக்ஷன்ல இறந்துட்டாரு. ஒருவேளை அவரோட படைப்பு இதுக்காக தான் படைக்கப்பட்டதுங்கிற மாதிரி அப்புறம் ஹிந்தி டிவிலாம் நியூஸ் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்து அந்த படத்தை அந்த மகாபாரதத்தை அவ்வளோ ஆர்கனைஸா பண்ணி அவ்வளோ பிளானிங்கா பண்ணி எடுத்திருந்தாரு. அந்த மகாபாரத விஜய் டிவில 3 தடவை ரீடெலிகாஸ்ட் பிரகாஷ் பண்ணாங்க. மொத்தம் 3 எத்தனை தடவையுமே நான் எத்தனை ரிப்பீட்ல எபிசோட் உட்காந்து இருக்கும் பார்த்தேன். பிரகாஷ் டோட்டலா? 272. ஜாஸ்தி தான் அது. 272னா எல்லாமே அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும். டைமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆமா பெருசா எல்லாமே இருக்கு. 1/2 மணி நேரம். 272 எபிசோடு. அந்த 272 எபிசோட்ல நீங்க ஆட் இல்லாம கணக்கு பண்ணீங்கன்னா 25 நிமிஷம் ஓடும். 24 நிமிஷம் 22 நிமிஷம் ஓடும் ஆட் இல்லாம. யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. அது யூடியூப்ல ஒரு ஒரு எப்படின்னா இதை சொல்லுவாங்களே, சாரி அது மிக்ஸ், ஒரு யூடியூப் மிக்ஸுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, அது பேர் என்ன? பிளேலிஸ்ட் அந்த பிளேலிஸ்ட், சாரி அந்த மகாபாரத பிளேலிஸ்ட் தனியாவே இருக்கு. விஜய் டிவி பிளேலிஸ்ட் தனியாவே இருக்கு. நம்ம டெலிகிராம் அங்கங்க வாட்ஸ்அப்ல தேட தேவையில்ல, யூடியூப்லயே இருக்கு. பாத்தீங்கன்னா என்ன ஒரு 100 மணி நேரம் இருக்கு போல எல்லாம் லிங்க் ஷேர் பண்ணிக்கிட்டு. ஹாட் ஸ்டார்ல தான் இருக்கும். முன்னாடி யூடியூப்ல இருந்துச்சு. ஹாட் ஸ்டார்ல பாத்தீங்கன்னா ஆட் பாப்பீங்க, ஆட் பார்க்கணும். இல்ல யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல இல்ல எடுத்துட்டாங்க பிரகாஷ், எடுத்துட்டாங்க. யூடியூப்ல இருந்து எடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், யூடியூப் லிங்க் இருக்கு. இருக்கா யூடியூப்ல? அனுப்பிச்சு விடுறேன் தனியா. ஒரு சேனல் வச்சிருக்கான் ஒருத்தன், விஜய் டிவியோட சேனல் இப்போ அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. 272 எபிசோட் இருக்கு அதுல. அனுப்பிச்சு விடுறேன். நமக்கு விஜய் டிவில 3 தடவை பார்த்து ரிப்பீட்ல. ஏன்னா தமிழ்ல பாலகிருஷ்ணன் அவர் வசனம் ஒன்று எழுதியிருந்தாரு. அந்த தமிழ் வசனம்னா அவ்வளவு உயிர். அந்த மகாபாரத்தை விட ஹிந்தியை விட அந்த அளவுக்கு உயிர்ப்பு இருக்குமான்னு தெரியல, தமிழ்ல அந்த அளவுக்கு உயிர்ப்போட எழுதியிருந்தாரு. பாருங்க, பாக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, கண்டிப்பா அதுல நல்லா நடிச்சவர் தான், அந்த கண்ணு தெரியாத நடிச்சவர் தான் சிங்கம் படத்துலலாம் ரொம்ப நார்த்ல இவங்க எல்லாமே ஃபேமஸ் ப்ரோ. இந்த மாதிரி நடிச்சவங்க எல்லாருமே. ஆமா ஆமா. சிங்கம் திருதராஷ்டிரம் நடிச்சவர் தான் வில்லன். ஹிந்தி சிங்கம் 3ல வில்லன். அது நம்ம சூப்பரா இந்த நடிச்சிருப்பாரு. திருவியோனா நடிச்சவன் பாத்தீங்கன்னா, திருவியோனா நடிச்சவன் மெயின் வில்லன் வந்து பூலோகம் படத்துல பாக்ஸரா வருவான். பூலோகம் படம் இருக்குல்ல, ஜெயம் ரவி படம், அதுல வந்து பாக்ஸரா வருவான். அந்த இன்டர்வல் ஃபைட் நடக்கும்ல, காலேஜில் வந்து துரத்தி அடிப்பான்ல, அவன் தான் அந்த துரியோதனன் நடிச்சவன், மகாபாரத வில்லன் நடிச்சவன். அர்ஜுனா நடிச்சவன் இப்ப வந்து உள்ளு சீரிஸ்க்கு போயிட்டான். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, குந்தி கேரக்டர் நடிச்சவங்களே வந்து பாத்தீங்கன்னா உள்ளு எபிசோடுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சகோதரர்ல வந்து பீமா வந்தது ரியல் பீம், அந்த டிடி நேஷனல்ல அந்த மகாபாரதத்துல ரியல் பீம். ஆமா, ஒரு பழைய பீமுங்க அவருது. அந்த பீம் கேரக்டர் நடிச்ச பழைய மகாபாரத பீம் கேரக்டர் நடிச்சவர் தான் வந்து இந்த படம் மைக்கேல் மதன காமராஜர்ல கமலுக்கு வந்து பீமா நடிச்சவர். கார்த்திக் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன் பார் கார்த்தி, அந்த மகாபாரதம். ஆனா இதுல வந்து அந்த வார் சீன் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல இருக்க வார் சீன் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்க எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க, அவங்க எப்படி அட்டாக் பண்றாங்க, இவங்க பதிலுக்கு எப்படி கவுண்டர் அட்டாக் பண்றாங்கறது கிளியரா தெரியும். கச்சா மோச்சான்னு இல்லாம அதுக்கு வந்து கிளியரா நேர்த்தியா இருக்கும். அது வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. பாக்குறதுக்கு நல்லா தெரியும் சொல்ல, இவங்க எப்படி கவுண்டர் அட்டாக் பண்றாங்க, எப்படி தடுக்கிறாங்க, அவங்க எப்படி அட்டாக் பண்றாங்கன்றத நல்லா எடுத்துருந்தாங்க. இல்ல செகண்ட் ஹாஃப் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, ஒன்னும் பேசுற மாதிரி இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டார்டிங் ஹாஃப் அன் அவர் தான் போறாங்க. அதுவும் அந்த பிரிட்ஜ்ல எல்லாம் வந்து இவரு கை தீபிகா படுக்க வந்து அஸ்வத்தாமா கை ஸ்லிப் ஆனோன்னு பிரபாஸ் நடுவுல வர்றதெல்லாம் வேற லெவல் சீன். அதாவது நான் வந்து மகாபாரதத்தை பத்தி எல்லாம் பேசுறப்ப சொல்லுவாங்க, இந்த மகாபாரதமே வந்து கிருஷ்ணர் வந்து எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தான். அதுல வந்து ஏதாவது ஒண்ணு தடங்கள் நடந்துச்சுன்னா கிருஷ்ணரே நேரடியா வந்து குட்டையை குழப்பி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப சுயம்பரன் பேசுனப்பதான் எனக்கு ஞாபகம் ஒண்ணு வந்துச்சு எனக்கு ஒண்ணு. அதுல வந்து கர்ணன் வந்து எதிர்பாராத ஒரு ஆளுதான். அது திரௌபதி வந்து கல்யாணம் பண்ண வேண்டியது வந்து அர்ஜுனர் தான். ஆனா வந்து அவருடைய நாட்டுக்கும் வந்து திரௌபதியோட போட்டோ போய் நீங்களும் வந்து சுயமரத்துல வந்து கலந்துங்கன்னு சொல்லிட்டு கர்ணன் வந்துருவாரு. அங்க வந்து அர்ஜுனனோட பெரிய ஆளு வந்து அங்க வந்து கர்ணன் தான். ஒருவேளை வந்து கர்ணன் வந்து அந்த இதுல வந்து ஜெயிச்சிட்டாருன்னா வந்து திரௌபதி வந்து கர்ணனை கட்டிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அந்த மகாபாரத ஸ்கிரிப்டே அப்படியே மாறிடும். அதனால வந்து அங்க இருந்த கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து திரௌபதியோட மனசை வந்து மாத்தி அவர் வந்து ஒரு தாழ்ந்த இதுல குளத்துல போந்தவர், அவர் வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஏன்னா திரௌபதியோட பாய் பெஸ்டிங்கிறதுனால வந்து அவங்களும் வந்து அப்படியே கோமா பேசிட்டு விட்டுருவாங்க. ஒருவேளை வந்து அந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து தலையிடாம போயிருந்தாருன்னா மகாபாரத ஸ்கிரிப்டே வந்து வேற மாதிரி போயிருக்காங்க.
இல்லங்க மகாபாரதமே அப்படித்தானங்க, கிருஷ்ணர்னால தானங்க நகருது. அந்த குழந்தைய மாத்தி ப்ரோ அது வைக்கணும்னு லாஸ்டா அவர்தான். அவரு சொல்றாருல்ல கீதாச்சாரம், அதுதானே, அதுக்காக தான் அந்த எல்லாமே கதையே. நான் தான். ஆமா பகவத்கீதை அதாவது சொல்றதுக்காக தான் அது எல்லாமே அவர் தான் பண்றதுதான் அது. அதாவது அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இல்லாத ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, கர்ணன் வந்து அந்த சுயமரியாதை கலந்துக்க வர்றது. அவர் வந்து அதுல ஏதவே இல்லைன்னு சொல்லுவாரு. ஒருத்தவங்க பெரியவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இல்ல அதாவது தேரோட்டியின் மகன் வந்து இதுல பங்கேற்க கூடாது அப்படின்றாங்க. அதுதான் ப்ரோ. அதாவது வந்து மனசை மாத்தினது. ஒருவேளை வந்து கலந்துக்கிட்டு அந்த பொண்ணோட மனசு வந்து ஒருவேளை நான் கரெக்டா எல்லாம் போயிருந்ததுன்னா, ஒருவேளை திரௌபதி வந்து கர்ணனை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இல்லங்க, நீங்க அது ஒரு பாயிண்ட் தான் எடுத்து வைக்கிறீங்க. மகாபாரதம் ஃபுல்லாவே அதுதாங்க. கிருஷ்ணர் அவசர இல்ல காயங்கிறது கதையே. முதல் சீன், இந்த படத்தோட முதல் சீன் பாத்தீங்களா, அந்த தலை வெட்டுற மாதிரி இருக்கு, துரோணாச்சாரியோட தலை வெட்டுறது. அது எப்படி ஆமா, தெரியுமா அது நடந்தது? தேரை வந்து அவர் கீழே தள்ளுவாருங்க கிருஷ்ணர். இல்ல அஸ்வத்தாமன் ஒரு யானையை கொண்டுட்டு நான் அஸ்வத்தாமனை கொண்டுட்டேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது துரோணாச்சாரியர் வந்து என் பையனை கொண்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பாரு. அதுவும் கிருஷ்ணர் பண்றதுதான். அதனால அவன் வந்து நான் வில்ல கீழே போட்டு உட்காந்துருவாரு. அந்த சமயத்துல தான் தலை வெட்டிடுவாங்க. மகாபாரதமே அவர் பண்ற லீலைகள் தானே. அந்த இடத்துல வந்து கேட்பாரு, அந்த துரோணாச்சாரியர் கேட்பாரு, நான் யார் சொல்றேன் நம்ப மாட்டா, தர்மா நீ சொல்லு அப்படிங்கிறப்ப வந்து என்ன சொல்லுவாருன்னா, அஸ்வத்தாமன் என்னும் யானை கொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அங்கதான் வந்து இல்ல அப்படி சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலா அஸ்வத்தாமா செத்து போச்சு அதான் அந்த வந்து மாதிரி அந்த சொல்லி யானைன்னு சொல்ல மாட்டாரு. அதுல ட்ரிக் என்னன்னா, அந்த யானையோட பேர் வந்து அஸ்வத்தாமா. அவர் வந்து தர்மர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் வந்து அதை தான் மீன் பண்ணுவாரு. அந்த அஸ்வத்தாமன் யானை கொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இவர் வந்து இப்படி புரிஞ்சுக்குவாரு, ஐயோ யானைன்னு சொல்ல மாட்டாருங்க, அஸ்வத்தாமான்னு பேர் சொல்லுவாரு, அவ்வளவுதான். அப்படி சொல்ல பேர் மாட்டாரு. மட்டும் தான் சொல்லுவாரு. அது இல்ல ப்ரோ, யானையோட பேரு அஸ்வத்தாமா இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் ஆமா, அதனாலதான் தர்மருக்கு வந்துட்டு சொர்க்கமே கிடைக்கல அப்படின்னு ஒரு அத தப்பா புரிஞ்சுக்குவாரு அவரு. ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, துரோணாச்சாரியரை வந்து ஜெயிக்கவே முடியாது ப்ரோ. அவரு களத்துல நிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, அஸ்வத்தாமன் இறந்துட்டு தான் சொன்னாதான் அவர் கையில இருக்கிற வில்ல தூக்கி போடுவாரு. அப்படி ஏமாத்த செத்துட்டாருன்னு சொல்ற மாதிரி சொன்னாதான் அவரு ஏன்னா அவர் நல்லவர் தான், ஆனா அந்த சைடு போயிடுவாரு. நீங்க சொல்ற கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல வந்து யானை ஒண்ணு செத்து போயிடும் பாத்தீங்களா, அந்த யானோட பேர் வந்து வேணும்னே வந்து அஸ்வத்தாமன்னு பேர் வச்சிருப்பாரு கிருஷ்ணர் அதுக்கு. ஆமா அப்பதான் தர்மட்ட வந்து துரோணாச்சாரியருக்கு வந்து கேட்பாரு, எல்லாரும் வந்து செத்துட்டான்னு சொல்றாங்க என் பையன், நீ சொல்லு தர்மா, நான் என் பையன் வந்து செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து என்ன சொல்லுவாரு, அஸ்வத்தாமன் என்னும் யானை வந்து கொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். யானை சொல்றது இல்லைங்க அவரு, மறுபடியும் அஸ்வத்தாமன் யானைங்கிறது நம்ம பையனை தான் மீன் பண்றாமல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு பேர் தான் சொல்றது, யானைன்ற வார்த்தை விடுறது இல்ல ப்ரோ. அப்புறம் ப்ரோ அந்த யானை அப்புறம் எதுக்கு ப்ரோ சாவறதை காட்டணும்? எங்க பேர் ஒண்ணுங்க, யானைக்கும் அவங்களது பேரும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, தர்மர் வந்துட்டு பொய் சொல்ல மாட்டாருன்னு உடனே ஆன் த ஸ்பாட்ல கிருஷ்ணர் வந்துட்டு இந்த யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சு இந்த யானையை அவ்வளவுதான். வந்துட்டு போய் சொல்றப்ப வெறும் அஸ்வத்தாமா செத்துருச்சு அப்படின்னு அஸ்வத்தாமா செத்துட்டாங்கன்றாங்க, அவ்வளவுதான். யானைன்னு சொல்றது. ஆமா. ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு ப்ரோ, யாராவது பாத்தீங்களா? என்னன்னா ராஜமௌலி சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல யாரோ கேக்குறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ யாரோ, மகாபாரதம் நீங்க பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க, கர்ணன் ரோல் யாரு கரெக்டா இருக்கணும்னு அவர் பிரபாஸ்ன்றாரு. அதான் அந்த வீடியோவை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸா வேணா பண்ணலாம் ப்ரோ, படமாலாம் இல்ல ப்ரோ, அவரு ஏற்கனவே நிறைய விஷயம் இருக்கு அதுல. இல்லன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புது ஹீரோஸ் தான் வேணும், ஏன்னா நான் ஒரு 7 வருஷம் எடுப்பேன், அதான் 6 பார்ட் நான் எடுக்க போறேன், 7 வருஷம் எடுப்பேன், புது ஹீரோஸ் தான் வேணும். அது படத்திலேயே டயலாகா வந்துருச்சு, இவர்ட்ட மட்டும் இன்னும் ஒரு 5 வருஷம் காட்டிட்டாங்கன்னு 10 வருஷம் சொல்லி வந்துடும் படத்துல. காமெடி டயலாகா வச்சுட்டு போயிட்டாங்க. அதை சூப்பர் சீன், செம ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஆக்சுவலா அவர் சொன்னா, மகாபாரதம் வந்துட்டு ஸ்டார்ஸை கிரியேட் பண்ணணும், ஸ்டார்ஸை வச்சு என்னால பண்ண முடியாது, புது ஹீரோஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் கரெக்டா தான் இருக்கும், யாரும் பண்ண மாட்டாங்க, 7 வருஷம்லாம் யாரு கொடுப்பா? அவர் இப்ப சொல்றதே 7 வருஷம் தான் எடுக்கிறது. ராஜமௌலி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாகுபலி வந்த உடனே அவர் ட்ரிபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கருடா அப்படிங்கிற பேர்ல மகாபாரதம் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணாரு. ஏகப்பட்ட ஸ்டார்கள்ட்ட கால் ஷீட்லாம் வாங்கினாரு. பட் உண்மையாலுமே ஒரு கிட்டத்தட்ட வசூல் நம்ம 1000 கோடி வருமானம் பேசுறோம், ஒரு பட்ஜெட்டே 1500 கோடி 1200 கோடி சொன்னாராம். அதனாலேயே படம் வீழ்த்தி எல்லாம் வந்து இல்ல, அதை விட கால் ஷீட் தாங்க. 5 வருஷம் 4 வருஷம் எடுக்க மாட்டேங்க உண்மையாலுமே. சரி, நான் வந்து இந்த விஜய் டிவி மகாபாரதம் ஏன் அற்புதம் சொல்றேன்னா, அந்த அப்படி ஒரு கேஸ்டிங். நீங்க மகாபாரதம் அந்த பார்த்தவங்க அந்த கேஸ்டிங் அவங்க மூஞ்சி தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாது. இப்ப நம்ம இந்த அஸ்வத்தாமன் ஏத்துக்கிட்டோம்னா, அந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் ஏத்துக்கிட்டோம்னா, அது வந்து அப்படி ஒரு லுக் வந்து ஜெயண்டிக் லுக் வந்து அமிதாப் பச்சனுக்கு வந்துருச்சு, அப்படியே அமைஞ்சிருச்சு அது. ஆனா எல்லாருக்கும் இது மாதிரி அமைய மாட்டல. ஆனா இன்னொன்னு சொல்லுவேன், கிருஷ்ணர் ரோலுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னா நான் அடிச்சு சொல்லுவேன் மகேஷ் பாபு தான். இந்த படத்தை சில் அவுட் அந்த இதை அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அந்த
அந்த கிருஷ்ண ரோலுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அடுத்து வந்து அல்லு அர்ஜுன் ரோலுக்கு கர்ணன் ரோலுக்கு அல்லு அர்ஜுன் செட் ஆகும். நம்ம மகாபாரத லுக்கில் இருக்க கணக்கு பண்ணி சொன்னோம்னா விஜய் டிவி மகாபாரத லுக்குக்கு மற்ற யாரையுமே நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிரபாஸ்ல கர்ணனா உண்மையாவே நினைக்க முடியாது. இந்த படத்துல நம்ம வந்து அந்த கேரக்டரா பார்த்துட்டோம். கரெக்ட். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் இறங்குறேன். இந்த அஸ்வத்தாமா யானை செத்து போச்சுன்றது பேசியிருந்தாங்க. அது எப்படி சொல்லுவாருன்னா, அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரஹான்னு சொல்லுவான். அஸ்வத்தாமா எப்படி சொல்லுவோம் நம்மனா, அஸ்வத்தாமன் என்ற யானை செத்துதுன்னா சொல்லுவோம். இல்ல கேக்கல பிரதர், கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருக்கு, கேக்கல. இப்ப கேக்குதுங்களா? ஓகே. அஸ்வத்தாமா என்ற யானை செத்ததுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஆனா சான்ஸ்கிரிட்ல எப்படி மாத்தி சொல்லுவாங்கன்னா, அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரகான்னு சொல்லுவாங்க. ஹத்தான்னா செத்து போச்சுன்னு அர்த்தம், குஞ்சரகான்னா யானைன்னு அர்த்தம். இப்ப மாத்தி சொல்லுவார் அது. ஹத்தா அதாவது அஸ்வத்தாமா ஹத்தான்னு சொன்ன உடனே குஞ்சரகான்னு சொல்லும் போது யானைன்னு வரும்ல, அந்த இடத்துல சங்கு விடுவார் அவரு கிருஷ்ணர். ஸோ கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஹத்தா அஸ்வத்தாமன் செத்து போயிட்டாரு, அது யானை அப்படின்னு வரணும். ஆனா யானைன்னு சொல்லும் போது சங்கு உதவினால கேட்காது. அதுதான் நடக்கும். ஸோ அவர் அந்த வேர்ட்ஸை கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க. ஆனா அதை சொல்லுவாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு, மறைக்கவே மாட்டாரு. அதுதான் தர்மர் வந்து துரோணாட்ட தான் போய் கேட்பாரு, துரோணர் வந்து தர்மர் தான் கேட்பாரு. எல்லாருமே வந்து சொல்றாங்க நீ சொல்லு தர்மா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாரு. ஆமா, அவருக்கு உண்மையை சொல்லுவாரு. ஆனா அந்த யானைன்றத கடைசியில சொல்லுவாரு. குஞ்சரகான்னா அதுக்கு பேர் யானைன்னு பேரு. ஓகே, ஸ்பீக்கர்லாம் தூக்கிடு, அவ்வளவுதான். ஆனா மகாபாரதம் ஒரு புதுசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்றீங்க, எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கமல் சார் வந்து சான்ஸ்கிரிட்ல ஒன்னு பேசுவார்ல, விட்டாரா ப்ரோ? அதுதான் ப்ரோ, சான்ஸ்கிரிட் இல்ல ப்ரோ, அது வந்து மகாபிரஸ்தானம்னு ஸ்ரீரங்கம் ஏதோ ஒரு ராவுன்னு வேறும் அவர் பேரு. இது வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை. இதுதான் வந்து அவர் இது ஆல்ரெடி இங்கேயும் ஒரு இடத்துல பேசியிருக்காப்ல. அத வந்து படத்துல பேசியிருக்காரு. அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது, நமக்கு வந்து அது புரியாது. அதுக்கு அர்த்தம் அதுதான் சொல்லணும். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல ப்ரோ. அங்க நம்ம இதுல இருக்கிற ஃபேமஸான நம்ம தமிழ் மொழிகள்ல இருக்கிற மாதிரி கமலோட பாஷையில சொன்னா, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. நமக்கு அதை பார்க்கும்போது ஹை மூமெண்ட்ஸ் வந்துச்சா, அவ்வளவுதான். அதே மாதிரிதாங்க. அதே மாதிரி ஃபைட் சீன்ல வந்து ஒரு தெலுங்கு பாட்டு ஒண்ணு ஓடிட்டு இருக்கும், அதுவும் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடா அது ஏன்னு தெரியல, உண்மையாலுமே எனக்கு என்னமோ சந்தோஷம். இந்த படத்துல நான் ஒரு குறை சொல்லணும்னா சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் சொல்லுவேன். படம் பாட்டுக்கு ஒரு முகம் ஓடிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஒண்ணு ஓடிட்டு இருக்க, ஏன் இப்படி அநியாயம் பண்ற? இவ்வளவு பெரிய படம் ஒண்ணு கொடுக்கும். அது முக்கியமா டைட்டில் ட்ராக் வந்து அது மேல வந்து ஓடும் போது டைட்டில்லே வந்து டோட்டல் கதையை சொல்ற மாதிரி சூப்பர் ஃப்ரேம். அந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனேயே அடுத்த நிமிஷம் டைட்டில் அந்த உலகம் வந்து அப்படியே மகாபாரத யுத்தத்துல இருந்து நவுந்து அப்படி கடந்த காலம் நம்ம காலத்துக்கு வந்துருது. கடந்த காலத்துல நிகழ்காலம் வந்து நிகழ்காலத்துல நடக்கிற கொடுமையெல்லாம் போய் கலியுகம் தோண்டி கலியுகம் போய் பீக்ல போய் கலியுகம் முடிஞ்சு அங்க இருந்து படம் கலியுகத்துல இருந்து படம் ஓப்பன் ஆகுது. கலியுகத்தோட பீக்ல இது 6000 வருடங்களுக்கு பிறகுன்னு ஓப்பன் ஆகுது. ஆனா இந்த இடத்துல டைட்டில் வந்து எப்படி வந்திருக்கும் பிஜிஎம், அங்க போய் பாட்டா போட்டான் பாரு மனுஷன். டைட்டில் எவனுமே பார்க்கவே இல்லை, எவனுமே பார்க்கல, அப்படியே போட்ட கீழே உட்காந்துட்டாங்க, அவ்வளவுதான். அது பாட்டு ஓட்டிட்டு போய் பேர் தானே ஓடுதுன்னு. ஆனா முக்கியமான ஒரு பிஜிஎம் போட்டு ஹை மூமெண்ட் ஏத்தின்னு வச்சுங்க, அது பயங்கரமா போயிருக்கும். அங்க அப்படியே உட்காந்துட்டாரு. அப்புறம் முக்கியமான சீன்ல அப்படி சைலண்ட் விட்டாரு, ரொம்ப சைலண்ட் விட்டாரு. 2-3 தேட்டர் சைலண்டா இருக்கு. அது ஏன் இப்படி பண்றாரு? அடுத்தது பாத்தீங்கன்னா சம்மதம்ல சோபனா பாட்டு வந்து ஒரு பாட்டு எதுக்குன்னே தெரியல, ஒரு நிமிஷம் ஏன்னு தெரியல. சோபனாக்கு ஒரு பாட்டு ஒண்ணு போட்டாங்களே, ஏன்டா நீ வேற படத்தை நீ பாட்டு போறதாச்சும் நீ பாட்டியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான் நான் படத்துல குறைன்னு சொன்னா அப்படிதான். ஆமா அதை சொல்லுவேன், நான் ஒத்துக்கேன். பாட்டே இல்லாம அவங்க பிளான் பண்ணாங்க. 2 பாட்டு பிளான் பண்ணா, ஒன்னு வந்து டைட்டில் ட்ராக் அது ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்குவோம், இன்னொன்னு என் கிரெடிட்ஸ்ல யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. அப்படியே போயிருந்துருக்கலாம் போல இருக்கு. தேவையில்லாம பாட்டை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு ஒரு டூயட் அத மறந்துட்டீங்க. நடுவுல காம்ப்ளெக்ஸ்ல ஒரு டூயட் ஆடுறாங்களே 2 பேரும், அதத்தான் சொல்றேன். அது பாட்டு வேற லெவல்ல இருக்கும்ல. அது ஜிகர்தண்டா பீட் எடுத்து போட்டு விட்டாரு. அது திசா பட்டானியை கூட்டு வந்துட்டோம். சரி ஒரு ஸ்விம் ஷீட் ஒன்று வச்சிருவோம்னு சொல்லி பிளான் பண்ணி கடல்ல குளிக்க சீன் வச்சுட்டேன். இப்போ அப்பா கங்குவால ஒண்ணு பெங்களூர்ல ஆடுற மாதிரி, கோவா பீச்ல ஆடுற மாதிரி. இல்ல வழக்கமா இந்த மாதிரி படம் எல்லாம் கீரவாணி தானே கூப்பிடுவாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல ரவி பக்சூர் கூட கொடுத்துருக்கலாங்க, அவரு கூட மஸ்தா பண்ணிருப்பாரு. ஐயோ ரவி பக்சூர்லாம் வேணாங்க, நீங்க சும்மா அதுக்கு பேச நீங்க காந்தாரா மியூசிக் தியேட்டர் சொன்னீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு என்னன்னா இந்த அவங்க தெலுங்கு சைட்லயே போயிருந்துருக்கலாம். அவங்க வந்து யாருன்னா இந்த தேவி ஸ்ரீ பிரசாத்,
அவங்களே தேவிஸ்ரீ பிரசாத் நம்ம சர்வசாதாரண பேசுவோம், தெலுங்கு குவாலிட்டியா போடுவோம். அப்படி டிஎஸ்பி அவர்கிட்டயே போட்டுக்கலாம் போயிட்டு உண்மையிலே இருக்கலாம். சொல்ல போனா. அதான் கரெக்ட், தேவிஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பி பர்ஃபெக்டா கொடுத்துருக்கலாம். கரெக்ட் 2 கரெக்ட். பாட்டு ஓப்பனிங் டைட்டில் ட்ராக்ல இருந்து கடைசி வரைக்கும் 2 பாட்டுனாலும் நச்சு பாட்டு கல் கல் அமைஞ்சிருக்கும். கல் கல் கல்கின்னு போட்டுருப்பாரு. ஆமா, ஆமா, என்னமோ ஒண்ணு கல்கியை வச்சே நமக்கு பூஸ்டப் ஆகுது. ஓட்டிருப்பாரு. அது தேட்டர்ல ஒரு வைப் இருக்குங்க. இது தேட்டர் அப்படியே வைப்பா கங்குவால வரான்னு சந்தோஷ் கங்குவால ஒரு நல்லா படத்தை போற இடத்துல நீ ஏன் டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இதுல நாம வேற 50வது படமா வேற, இதை வேற சொல்றதுக்கு இல்ல என்ன இருக்கு. நான் எக்ஸாக்டா ஃபீல் பண்ணது கபாலி படம் ஃபர்ஸ்ட் ஷோ 5 மணிக்கு 4:30 மணிக்கு பார்த்தேன். தேட்டரே தூங்குற மூடுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த மியூசிக் தான். படம் எழுப்பிவிட ஆள் இல்ல, படம் வேற ஸ்லோவா போகுது. இவர் எழுப்பிவிட மாட்டாரு, இன்னும் தூங்க வச்சு நீ ஏன்டா தூங்குற, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா தூங்க வைக்கிறேன்னு தூங்க வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த படம் தான் திரும்ப பேக்ரவுண்ட் மியூசிக்கில் தலைவன் விளையாடிட்டாரு. இல்ல சந்தோஷ் நாராயணன் தெலுங்குல ஃபேமஸா இருந்தான், தமிழ் தான் ஃபேமஸ் நான் நினைச்சேன். இல்லண்ணா தசரா சந்தோஷ் நாராயணன் தெலுங்கு சைடு போய் ஆனா பாருங்க. ஒரு சில இடத்துல நல்லா போட்டிருந்தாரு பிரகாஷ், எல்லா இடத்துலயும் இல்ல, ஒரு சில இடத்துல நல்லா இல்ல இங்க போட்டிருந்தாரு. பாருங்க, ரெண்டே ட்ராக் தான் யூஸ் பண்ணாரு திரும்ப. ஒண்ணு வந்து பைரவா தீம், அந்த பைரவா பிரபாஸ்க்கு ஒரு இன்ட்ரோ பிஜிஎம் ஒன்று வச்சுக்கிட்டாருல, அதான் அப்படின்னு அந்த படம் பூரா வந்துச்சு. அந்த கரெக்டா அது போட அவருக்கு ஹை மொமெண்ட் வரப்பலாம். 2 படம் தாங்க போட முடியுது. நான் பாங்க இட்டிஸ் பிரசாந்த் தான் மாறுறேன் பாங்க, சும்மா இருங்க. நான் இட்டிஸ் பிரசாந்த் பிஜிஎம் போடுற மாதிரி ஆயிடுச்சு அவர் நிலைமை. ஆனா இந்த புஜ்ஜி தீமும் யூஸ் பண்ணியிருந்தாரு 2-3 வாட்டி. அதான் சொல்றேன், 2 ட்ராக்கை யூஸ் பண்ணாரு, திரும்ப யூஸ் பண்ணாரு. தவிர மத்த எல்லாமே வந்து எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, சைலண்ட் கொடுத்தாதான் குவாலிட்டி அப்படிம்பாங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை. தேட்டர்ல இந்த மாதிரி படம்லாம் ஹை மொமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஏத்தி விடணும். ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் தாண்டி அதான் வேலை. ப்ரோ அது கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? அயன்மேனுக்கு ஜார்விஸ் மாதிரி எனக்குலாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா நான் அனிமேஷன் சீரிஸ் பார்த்தேன், அந்த புஜ்ஜி அண்ட் பைரோ அனிமேஷன் சீரிஸ் பார்த்தேன். அதுல கீர்த்தி சுரேஷ் தான் டப்பிங் பேசியிருந்தாங்க. எனக்கு தெலுங்குல பார்த்தேன், அது எனக்கு செம்ம பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால எனக்கு அப்படியே அந்த எக்ஸ்பெக்டேஷன் போனா எனக்கு கரெக்டா இருந்துச்சு. வைலின் ஸ்கோர் அடிக்கிறாருங்க, சம்பந்தமே இல்லாம எல்லா படத்துலயும். இந்த படத்துல கூட சண்டை போயினுக்குது, ஒரு வைலின் ஸ்கோர் கொடுத்துருக்காரு பேக்ரவுண்ட்ல. என்னயா பண்றேன்ட்டு ஆயிப்போச்சு நம்மளுக்கு. நான் வந்து இந்த புஜ்ஜியா பேசுறதுதான் திஷா பட்டானே போலக்கு எங்கடா ஆளே. ஆனா ஆக்ட்ரஸை காட்டவே மாட்டேங்கிறாங்க, வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அதுக்கு ரீசன் வந்து இந்த அனிமேஷன் சீரிஸ்ல வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த புஜ்ஜினா யாரு, அது ஏன் இங்க வந்துச்சு, அது காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வந்துச்சுங்கிறது. அதை நீங்க 15 மினிட்ஸ் தான் நீங்க அமேசான் பிரைம்ல இருக்கு, பாத்துருங்க. தெலுங்குலயும் இங்கிலீஷ்லயும் தெலுங்கு இருக்கு ஆடியோ, தமிழ் டப்பிங் மட்டும் விடல. ஆனா குவாலிட்டியான வெப் சீரிஸ் பாக்கறதுனா பாத்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகும் படம். ஆமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது காம்ப்ளெக்ஸ்ல பெரிய கைன புஜ்ஜி, அதை பாருங்க அந்த சீரிஸ்ல சூப்பரா. அது செம்மையா இருக்கும், அது சூப்பரா இருக்கும். அது அந்த படத்தோட நம்ம படத்தை பத்தி ஒரு பெரிய ஐடியா கிடைச்சிருக்கும் அதை பார்த்தா. ஆனா அந்த புஜிங்கிற கேரக்டர் வந்து ஆனா அலிட்டா பேட்டில் ஏஞ்சல்ல வந்து ஒரு ரோபோட் ஒண்ணு வந்து இதே மாதிரி வந்து மேல காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், அங்கேயும் தூக்கி போட்டுருப்பாங்க ஒரு குப்பையை. அந்த சொன்னேன். அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்திருக்கும், 3 பாடி ப்ராப்ளம் ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. அந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு போர்ஷன் வரும். ஒரு மனுஷனால ஒரு அங்க இடத்துக்கு போக முடியாது, போனா 430 வருஷம் ஆகும். அது போறக்கிட்ட செத்து போயிடுவான், அவன் உயிரோட இருக்க மாட்டான். ஆனா அதே ஒரு மூளையால போக முடியும். ஆனா மூளை வந்து நம்ம டிராவல் பண்ணாது. அப்ப என்ன பண்ண, ஒரு மனுஷன் மூளை வேணும், ஆனா அவன் சாவுற ஸ்டேஜில் இருக்கணும், ஆனா சாவக்கூடாது. அது ஆக்சுவலா பணமாவும் இருக்கக்கூடாது, உயிரோடவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தேவைங்கிறப்ப ஒரு மூளையை எடுத்து ஒரு மனுஷன் இருந்து எடுத்து அனுப்புவாங்க, ஒரு ஸ்பேஸுக்கு அனுப்புவாங்க. அப்ப அந்த மூளை வந்து டிராவல் பண்ணும். ஆனா அது மனுஷன் தான், மனுஷன் கொண்டு எல்லாமே இருக்கும். ஆனா அது உயிரோடையும் இருக்கும், மரணம் இல்லாதது. ஆனா எல்லாத்தையும் நமக்கு நியூஸ் எல்லாம் கன்வே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா அனுப்புவாங்க. அந்த பேசிஸ்ல இந்த புஜ்ஜிங்கிற கேரக்டர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த நம்மள்ட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணல அவ்வளோ. அது கிட்டத்தட்ட ஒரு ஆள் தான். அதனால நமக்கு மூளையா மட்டும் காமிச்சு இந்த ஒரு வண்டியை காமிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த கமலை பார்க்க போகும்போது இந்த டார்வினோட இது காமிச்சிருப்பாங்களே, அது ஏன் அப்படி குரங்குல இருந்து மனுஷன் வந்தது அப்படியே அந்த சைட்ல வரைஞ்சிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, மனுஷன் வந்து மனுஷனோட என்னது பரிணாம வளர்ச்சி, கரெக்ட். மனுஷனோட பரிணாம வளர்ச்சி, அதே மாதிரி கலியுகத்தோட பரிணாம வளர்ச்சி டைட்டில் கார்டில் வரும். கலியுகம் எப்படி அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சுங்கிறது ஃபுல் டைட்டில் கார்டில் அனிமேஷன்லாம் பேக்ரவுண்டில் ஓடும். நிறைய பேர் அதை கவனிக்கல, ஏன்னா முன்னாடி டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு, கிரெடிட் ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்ரீ கமலஹாசன், ஸ்ரீ அமிதாப் பச்சன், ஸ்ரீ பிரபாஸ்னு அதை பார்த்தாங்களே தவிர பேக்ரவுண்டோட அனிமேஷனை பார்க்கல. இல்ல பிரகாஷ் பிரதர், அந்த ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி தான். அது ரொம்ப ரொம்ப வேகமா போகுது பிரகாஷ் பிரதர், அது ரெஜிஸ்டரே பண்ண முடியுது இல்ல, சக் 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 சக்குன்னு மாத்தின்னு போயிடுறாங்க அவங்க. அது கொஞ்சம் பிரைட்னஸ் ஏதோ ஒன்று அங்கே, ஆனால் சொல்ல வந்த விஷயத்த அங்கே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. படத்தோட டோட்டல் கதையுமே அதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது நிறைய பேர் கவனிக்கல, அவ்வளோதான். அவங்க கவனிக்கணும்னு அவங்களும் நினைக்கல போல இருக்காது, அவ்வளோதான். ஆனா விஜய் தேவர்கொண்டாவை பயங்கரமா ட்ரால் பண்றாங்க நிறைய தெலுங்கு ஆடியன்ஸ். எனக்கு இன்னும் பெருசாலாம் இல்லங்க, இல்ல அது வந்து ஒன்னே ஒண்ணு. தமிழ்ல கீர்த்தி சுரேஷ் இருந்தாலே நம்ம எப்படி நிறைய ஆடியன்ஸ் பண்றாங்களோ அது மாதிரி விஜய் தேவர்கொண்டா இப்ப அப்படி ஆயிட்டா. அப்படி
அது ஃபேன்ஸ் அங்க தெலுங்கு சைடு அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தாங்க இருந்தாரு பாக்குறதுக்கு இத்தனைக்கும் ஃபிலிம்ல. அது பிரான்ஸுங்க நல்லா சண்டை இருந்தாரு. போட்டுக்கிறதுங்க. என்னன்னு தெரியல. கீதா கோவிந்தம்க்கு அப்புறம் வந்து இப்படி வந்து யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸரா ஏதோ ஒரு படம் லைகர்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து ஒவ்வொரு படமும் ஏதாவது கிரிஞ்சு பண்ணிக்கிட்டேன். இப்ப ஃபேமிலி ஸ்டார்ல ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு படத்துல ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கிது கண்டென்ட். ஆமா ப்ரோ அவன் மட்டும் தான் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம அங்க வந்திருக்கான் ப்ரோ. அதான் போட்டு அடிக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி ரவி தேஜ் எல்லாம் வந்துட்டாப்டிங்க. ரவி தேஜ் எல்லாம் நானி எல்லாம் வரலையா? 2 பேரும் வந்துட்டாங்க. மூணாவது வந்துட்டா அப்படி தொடர்ந்து இந்த படத்துல உண்மையிலேயே வந்து ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே நல்லா தான் பண்ணியிருந்தான். நமக்கு அப்படிதான் இருந்தது. இதுல கூட இது பண்றாங்கன்னா என்னன்னு தெரியல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜெர்சி டைரக்டரோட விஜய் தேவரகொண்டா பண்றாரு. ஏஆர் ரஹ்மானா யாரோ மியூசிக் நான் கேள்விப்பட்டேன். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம். பாப்போம். அது காத்தால ட்விட்டர்ல வேற யாரோ நானி கூட காமியோல இருக்கிறாங்கன்னு பொருளைய கல்பி விட்டுக்கிறாங்க. எதனா மூஞ்சி காமிக்கும் போதெல்லாம் பின்னால இருந்து நாடி கத்துறா. கடைசி விட்ட வரவே இல்ல. கர்ணன் பிரகாஷ் என்ன சொன்ன மாதிரி அந்த பையன் கேட்பான், அந்த பொண்ணு கேட்கும். உடனே அமிதாப் பச்சன் கர்ணன் ஒரு வீரன் தானே வெறும் கையை மட்டும் தானே காட்டுவாங்க. சோ நானின்னு நினைச்சேன். நானியா தான் இருப்போம். பின்னாலாம் ஒரே கத்துங்க எங்க தியேட்டர்ல நானின்ட்டு பார்த்தா நாடி கடைசி விட்டா வரல. செகண்ட் பார்ட்ல ஒரு எனக்கு என்னமோ துல்கர் ஏதோ ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ செகண்ட் பார்ட்ல. இல்ல கண்டிப்பா இருக்கும். நான் அந்த ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி தான் ஒரு கேரக்டர் அப்படியே உயிரோட போச்சு, அந்த கேரக்டர் முடிக்கலன்னு சொன்னல. அதுக்கு செகண்ட் பார்ட்ல ஃபுல் ஃபிளெஜ் கேரக்டர் கொண்டு வருவாங்க, துல்கர் சல்மான் கேரக்டர். ஏன்னா வந்து பிரபாஸோட பிறப்பு வந்து நம்ம இதுல காமிக்கவே இல்லை. இதுல அவங்க அப்பா வந்து காம்ப்ளெக்ஸ்ல வித்துட்டு போய் அந்த மாதிரி அப்படி போய் வந்து காமிச்சு அப்படியே கொஞ்சம் அந்த துல்கர் சல்மான கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அனுப்புற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சாகடிக்க மாட்டாங்க. மற்ற கேமிஸ் சில கேமிஸ் ஆகும். மிர்னால் தாக்கூர் கேரக்டர், உத்திரை அதாவது மாளவிகா நாயர் கேரக்டர்லாம் சாகும். ஆனால் துல்கர் சல்மான் கேரக்டருக்கு எண்டு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அடுத்த பாட்டுல ஏதாவது கேஸ்டிங் வலுவா போட்டு அதை வச்சு இது பண்ணிக்கலாங்கிற ஐடியா வச்சிருப்பாங்க. கர்ணனோட மென்டார் வந்துட்டு பரசுராம்னு சொல்றாங்களே, சோ பரசுராம் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்குமா துல்கருக்கு? ஏன்னா இல்ல பரசுராம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 பேர் வந்து இந்த மரணத்தை இல்லாதவங்க, இந்த 7 பேர் சிரஞ்சீவிகள். அதுல ஒரு ஆள் பரசுராம். ஏற்கனவே நம்ம அஸ்வத்தாமன் காமிச்சிட்டோம். அதனால மற்றவங்களும் காமிக்க வாய்ப்பு இல்லை. அஸ்வத்தாமன், மகாபலி, வேதவியாசர், பரசுராமர், விபீஷ்ணர், கிருபாச்சாரியார், ஹனுமான், இந்த 7 பேரும் பார்த்து சிரஞ்சீவிகள், மரணம் இல்லாதவர்கள். இல்ல பிரகாஷ் பிரதர், அதெல்லாம் காமிக்க போனா பட்ஜெட் எல்லாம் எகிரிடும் செம்மையா. அதெல்லாம் காமிக்க போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா அங்கெல்லாம் போனா அவ்வளவுதான் பட்ஜெட் காலி. பிரபாஸ் தான் கால பைரவரா ப்ரோ? இல்ல பிரதர், பிரபாஸ் கர்ணன் தானே. நீங்க அது எதுக்காக சொன்னாங்கன்னா காலபைரவர் அந்த இல்ல அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அப்போ வந்து இவங்க வந்து நம்ம உலகத்தோட ஃபர்ஸ்ட் நகரம் காசி சிட்டி, உலகத்தோட கடைசி நகரமும் காசி சிட்டியா இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிருக்காங்க. அதுல வந்து இவங்க அந்த கடவுளை பேன் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா அந்த குழந்தையா பார்த்தவங்க எல்லாமே கடைசியா காசி நகரத்தை காத்த கடவுள் வந்து காலபைரவர். அந்த தாத்தா தான் கடைசியா வந்து கேள்விப்பட்டு கடைசியில இவர் பைரவரை பைரவர் பேர் இருக்கனால அந்த கடைசியா அந்த பைரவர் சில அந்த இன்டர்வல் பிளாக்ல உடையும். அப்பதான் கடவுள் திரும்ப வந்துட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அது பேருக்கும் அந்த கடவுளுங்கிற இதுக்காக மட்டும்தான் அந்த காசி அவர் தான் காப்பாத்தினாருன்னு ஒரு டயலாக் வருது இல்ல, அதுவும் இது நம்ம அப்ப வந்து இவர் காவல்காரன் ஏதோ சொன்னாங்க. காசியோட காவல்காரனா அப்ப காலபைரவர் சாமியை நம்ம கடைசி, அதாவது இப்போ உள்ள நிகழ்காலத்துல காசி காலபைரவர் காக்கிறதா நினைச்சுட்டு சொல்றாங்க. பிரகாஷ் நீங்க ஒன்னு சொன்னீங்களே, ஏதோ டயரை வச்சுதோ சம்பவம் இருக்கு, நீங்களே எதை சொன்னீங்க? இல்ல அது செகண்ட் பார்ட் கொண்டு வராங்க போல இருக்கு. அதை ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே எடுத்துட்டாங்க அதெல்லாம். ஓ சரி செகண்ட் பார்ட் கொண்டு வராங்க போல இருக்கு அதெல்லாம். பிரகாஷ் சரிங்க பிரதர், மணி 1 மணி ஆகுது, நான் கிளம்புறேன். அப்படி எனக்கு இதுவே லேட்டு. நான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு சொல்லுங்க. அதுல சோபனோட அம்மாவோட பேரு கவனிச்சீங்களா? மரியம்மான்னு சொல்லிருந்தாங்க. சோபனா பேரு மரியம்மா. எனக்கு ஆனா ஒண்ணு தோணுச்சானா கான்ட்ரவர்ஷன் வேணா விடுங்க. நீங்க அந்த கிசியான டிவி போறீங்களா? மரியம் அவங்கள போறீங்களா? பேபி மரியா கண்ணிலேயே கருவாகிறது. தீபிகா படுவன கேரக்டர் அப்படித்தானே வர மாதிரி காமிக்கிறாங்க. அதனால அதை லிங்க் பண்றீங்களா? கேக்குதா? போயிட்டாரு போல, எங்கன்னு தெரியலையே. அவர் யோசிச்சிருந்தா ரொம்ப கொடுமையா கேட்டீங்க போல இருக்குது. அவர் போயிட்டாரு. இல்ல அவர் இதான் யோசிச்சாரான்னு கேட்டேன். இல்ல நான் தியேட்டர்ல பாக்குறப்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் சொன்னாரு, தீபிகா கூட இன்னொருத்தர் வந்தாலும் அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னாரு.
அது எப்பவுமே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல இருக்க பொண்ணு அழகா இருக்கும். நீங்க பல நிறைய படங்கள் இருக்கு, ஒரு கல் ஒரு கண்ணாடியா இருக்கட்டும், நண்பேட்டா படத்துல நயன்தாரா ஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்படி எல்லாத்துலயும் தங்க ஓடுறது தான். மகன் ஜாக்சன் ஃப்ரெண்டு. அப்படி எல்லா படத்துலயும் இருக்கிறது நமக்கு சைடு கண்ணு தானே ஓடும். ஏன்னா ஹீரோயினை பிரகாஷ் தட்டிட்டு ப்ரோ போயிடுவார் நம்ம கண். தீபிகா எப்படி பிரெக்னன்ட் ஆனா? இல்ல அதை தான் நான் சொல்றேன். அதுக்கு தான் வந்து இப்ப இவர் கேள்வி கேட்டாரு, ஒருவேளை மரியம் அப்படிங்கிற பேர்ல போட்டு இவர் கிறிஸ்டியானிட்டி அடிப்படையில் போயிட்டாரு. அதுதான் நமக்கு வந்து சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்து கண்ணில வந்து அவரா வராரு. இவங்க வந்து 1000 பெண்களுக்கு வந்து இவங்க வந்து இன்ஜெக்ட் பண்றாங்கங்க. ஸ்பெர்ம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி தான் வந்து ஏற்பாடு பண்றாங்க இந்த படத்துல. 1000 அதெல்லாம் பெண்களுக்கு காட்ட மேல. மாட்டாங்க, வெளியில காட்டுவாங்கல்ல. அதை நம்ம டைலாக சொல்றாங்கல்ல. இல்ல காமிக்காங்க டைலாக சொல்றாங்க. பிரசாத் பிரதர். ஒரே ஒரு சீன், சின்ன சீன் காமிக்கிறாங்க. அந்த கிளாஸ் பின்னால காமிக்கலாம் இருந்து மாட்டாங்க. கிளாஸ் இல்ல பின்னால இல்ல இருந்து அது எல்லாமே வந்து காமிக்கிறாங்கல்ல. அது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா காமிக்கிறாங்க. அந்த அந்த சீரம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா நம்மள்ட்ட காமிக்கிறாங்க. பட் வந்து அந்த இன்செர்ட் இல்ல பண்றதா நீங்க நம்மள்ட்ட சொல்றது காமிக்கிறது அந்த இல்ல. சென்டர் ஸ்டேஜ்ல, நான் சொல்றது அந்த கிளாஸ் பின்னால காமிக்கிறாங்க ஸ்டார்டிங் சீன்ல. அப்படி வேணா பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓட விட்டுருப்பாங்க. ஆமா ஆனா ஆமா என்னன்னா வந்து தீபிகா படுகோனே கேரக்டர் நீங்க என்னதான் அப்படி இன்செர்ட் பண்ணாலும் அதுல வரல அப்படிங்கிற மாதிரி தான் கரெக்ட் நமக்கு கரெக்ட் தான் செகண்ட் பார்ட்ல சொல்லுவாங்க. அதனால கரெக்ட். வரல. இது வந்து நேரடி டைரக்ட் A to Z. சரிங்க பிரதர், நான் கிளம்புறேன். பாய் பாய், நாளைக்கு பார்ப்போம். பாய்ண்ணா பாய்ண்ணா. தேங்க்ஸ் பிரதர் வந்ததுக்கு ஸ்பீக்கருக்கு. ரொம்ப நன்றி, சந்தோஷம். பாய். பிரகாஷ் ப்ரோ இந்தியா ஜெயிச்சிருச்சு, சரி என்ஜாய் பண்ணுங்க. ஜெயிச்சிருக்கியா? ஆமா, மேட்சை 6 பார்க்கணும். வாய் வைக்காத ஐயப்பா, நீ ரைட் வேற நானும் பாத்துதாக்குற. வாய் வைக்காத வேளா. 6 விக்கெட்டுங்க. இது வேற ஆனா ஜெயிச்சிருச்சு. ஆமா வாளா. ஆமா ஆமா, அவ்வளவுதான். சரி ரைட் ஓகே, அவ்வளவுதான். இனிமேல் பாத்துக்கலாம். ஓகே ஐயப்பா பாய். ஹாப்பி இன்னைக்கு ஐயப்பா. அவ்வளவுதான், ஃபைனல்ல பாத்துக்கலாம். ஃபைனல்ல சொக்கர்ஸ் வராங்கன்னு ஐயப்பனுக்கு சந்தோஷம். ஏங்க நம்மளும் இந்த டெக்கேட் சோக்கர்ஸ் தாங்க, நீங்க வேற. இல்ல ஐயப்பனுக்கு ஒரு சந்தோஷம். பெரும்பாலான நம்ம இந்திய அப்படிதான் ரசிகர்கள் நியூசிலாந்து சந்தோஷம் நம்பி சொக்கர்ஸ் வராங்க. போனோம். இல்ல நியூசிலாந்து இதுல ஒரு கப்பு ஸ்பெஷல் தூக்கிட்டு இருக்கு. வந்தோம். இதுல ஒரே ஒரு ஸ்பெஷல் சொல்றேன் இருக்கு. கேளுங்க, நியூசிலாந்து கப்பு ஒருவேளை தூக்கிட்டு வந்தோம் முத முறையா. இல்ல நாளைக்கு ஒருவேளை சவுத் ராயல் ஆப்பிரிக்கா போடுவோம். ஜெயிச்சாலுமே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. எனக்கு இந்திய அணி சந்தோஷம் முதற்கொண்டு தான்பா. இந்தியா ஜெயிச்சா ரொம்ப அதான் சொல்றேன். சந்தோஷம், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா எல்லாருமே சந்தோஷம். சந்தோஷப்படுவாங்க. அதனால பிரச்சனை இல்ல, ஃபைனல் பிரச்சனை இல்ல. அதான் இப்ப எல்லாத்துக்கான ஒரே ஒரு சந்தோஷமான ஆறுதல் செய்தி. ஆஸ்திரேலியா இன்னைக்கு இங்கிலாந்து 2 போயிடுச்சுன்னா போதும் நம்மளுக்கு. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. இது என்ன கிளாஸ் கன்ஃபார்ம் தானே அக்டோபர் 10? அக்டோபர் 10 மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 2 படமே. ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா 2 படமே பிரைம் தான் வாங்கியிருக்காங்க, அமேசான் பிரைம் தான். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்ல பட் தனஞ்சய் சொல்லியிருந்தாரு இல்லையா கார்த்தி, கிளாஷ் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அவரு சொல்றது அவரோட விருப்பம் அவர் சொல்லி பாருங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அண்ணா 90% தங்கலான் பத்தி இருக்காது. ஏதாவது சொன்னீங்கன்னா தங்கலான் தங்கலான்னு வந்தா ஆகஸ்ட் 15 கன்ஃபார்ம் ஆனா ஏதாவது வரும் அனௌன்ஸ்மெண்ட். ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். வரும். வேட்டையன் கங்கோ 2 படத்தையும் பிரைம், அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 படமே அடுத்து அவங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணும்போது டேட் ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா கங்குவா வந்துட்டு ஹிந்திலயும் பெருசா ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. ஸோ ஏதாவது அந்த விண்டோலாம் மாறுமா? 29 டே விண்டோவா இருக்காது அப்படி. ஹிந்திக்கு மாறும். தமிழுக்கு எப்படி இருந்தது? தமிழுக்கு பெருசா மாறாது. சரி, அப்படி வந்தாலும் நல்லா தானே இருக்கும், பார்ப்போம். ஆமா, நான் 2 படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபெஸ்டிவல் நிறைய வீக்கெண்ட் வேற பெருசா. ஆயுத பூஜை லீவு 2 படம் வரட்டும், நல்லா தானே. வேற யாருக்கு நியூஸ் இல்லை? நல்ல வேலை டாபிக்க மாத்தினீங்க. இது வரைக்கும் பேசணும் ஒண்ணுமே புரியல. ஒன்றுமே புரியலையா? என்ன பண்ணுறது இப்போ?
இங்க இருக்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து மார்வல், டிசி, ஐயப்பன் உங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் கதை சொல்ல டாக்டர் மாட்டாங்களா? ஸ்ட்ரேஞ்சு, மகாபாரத கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? ஆண்ட்மேன் அப்படின்னு மகாபாரத இருக்கீங்க. கதையெல்லாம் யாருங்க கேட்பா இந்த காலத்துல? ஏங்க நீங்க நீங்க ஏன் இப்ப இல்ல, ஐயப்பா சின்ன போட்டு வயசுல அடிக்க கேட்டிருப்பீங்களா போறாங்க? எப்படியா சும்மா இரு இருந்தாலும். ஐயப்பா, நீ வேற வாய் குத்துட்டு மாட்டிக்காத. என்ன உண்மையாதானே சின்ன சொன்னேன். இந்த வயசுல ஜெனரேஷன் யாரு வீட்டுல சொல்லி மகாபாரத கதை கொடுப்பாங்கல்ல. கேட்கறான்னு கேக்குறேன். இப்போ ஓகே ஆக்சுவலா இல்ல ஐயப்பன், இல்ல சின்ன ஐயப்பா, வயசுல சொல்லி இல்ல அது கொடுத்துருப்பாங்கல்ல. ஓகே. பட் அப்படி நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் இல்ல. அந்த அந்த கதையிலயுமே வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, மார்வல்ல அதுன்னு பாக்குறீங்கல்ல, இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுல ஏங்க அதுலலாம் ஒரு பச்சின் ஒரு போனீங்கன்னா கேரக்டருமே பச்சின் இன்ட்ரெஸ்டிங்கா போயினே இருக்கும். இருக்கலாங்க. அதுக்குள்ள வந்து நிறைய எமோஷனல் கனெக்டும் இருக்கும் நிறைய. அதுல ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை, இன்னொரு கதைக்குள்ள இன்னொரு படிக்கலாம் கதை, வேணாங்க, அப்படியே போயினே இருக்கோங்க. அது மகாபாரதம்லாம் எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் படிக்கலாம். வேணாம். அந்த 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 விஜய் டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். கார்த்தி ப்ரோ, அதாவது எப்படி பாருன்னா, இப்போ ஹல்கோட கேரக்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு பீமன் மாதிரி கேரக்டர் தான் ஹல்க்குன்னு வச்சுக்கோங்க. பீமன் தான் ஹல்க். அப்படித்தான் எல்லாமே வந்து இந்த மார்வல்ல எல்லாமே இவனுங்க வந்து தமிழ்ல இருந்து பார்த்து படிச்சு எடுத்துட்டானுங்களா எல்லாம் தெரியாது, சொல்லக்கூடாது. நிறைய இடங்கள்ல வந்து அந்த இப்போ நீங்க பார்க்குற மார்வல் சூப்பர் ஹீரோ இது எல்லாத்துக்குமே வந்து ஆரிஜின் இங்க இருக்கும். இல்ல ஜாஸ்தி இடத்துல இருக்குது கார்த்தி. ஜப்பான்ல அந்த அனிமேஷன் எல்லாம் பண்றாங்கல்ல, அதுல ஃபேமஸ் ஒன் நருட்டோன்னு ஒன்னு இருக்கு. அது இன்ஸ்பிரேஷன் கூட இந்தியன் மகாபாரத ராமாயணம் தான் அந்த டைரக்டரே சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப ஃபேமஸ் அங்க நருட்டோ ஆமாமா, ஷிப்புடன். நிறைய நிறைய இந்திரன் பாகுபலியில சந்திரன் இருந்து நிறைய கேரக்டர் எல்லாம் இடத்துல அதுலயே வந்து வரும். நிறைய சீன்ஸ் வந்து. ப்ரோ ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. அதான் bro, இது ஆக்சுவலா படத்துல அந்த முன்னாள் தக்க காப்பாத்தும் போது ஒரு வயசார் வருவார்ல, அவங்க ஒரு பொம்பளை குழந்தை கொண்டு அந்த பொம்பளை தான் வந்து தீபிகா படப்பானா? இல்ல இல்ல இல்ல, அதுக்கு எங்க அது இல்ல இல்ல அது அவங்க கிடையாது. ஓகே அந்த இல்ல குழந்தை அது கடைசி அதுக்கப்புறமா வரைக்கும் வரும்ல, கடைசி வரைக்கும் வருமே. அப்புறம் என்ன? ஓகே 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 டபுள் எனக்கு அது அது டவுட் மாதிரி. கார்த்தி ப்ரோ, என்ன கோழி? படம் பார்த்தேன் இன்னைக்கு. செம்மையா இருந்தது ப்ரோ. வச்சு அப்படியே செதுக்கி இருக்காங்க படத்தை. இந்த மாதிரி ஒரு மார்வலா படத்தை வந்து இந்தியன் சினிமால நான் பார்த்தது இல்ல. எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் வந்து இந்த லெவலுக்கு குவாலிட்டி எடுத்துட்டு வர முடியுமான்னு தான் எதிர்பார்க்கல. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சீன்ஸ்ல கொஞ்சம் பிரபாஸோட சீன்ஸ்ல கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணியிருந்தாலே இன்னும் சூப்பரா இப்ப இருந்திருக்கும். வாய்ப்பு இருக்கா பட் கார்த்தி ஆனா அந்த இது மாதிரி வந்து பண்றதுக்கு? இல்ல, அது தேவையில்லை, அது தேவையில்லை. ஆனா இது பார்ட்டுக்கான கரெக்டான லீடு அந்த. இல்ல ப்ரோ, ஆனா அதெல்லாம் தேவைப்பட்டது இல்ல. ஏன்னா அது கேரக்டர், சில படத்துக்குலாம் வந்து கேரக்டரை நல்லா டிஃபைன் பண்ணாதானே படம் ஏங்க நம்மளுக்கு என்னங்க இன்னும் கேரக்டர் அவர் நல்லா ஸ்டார்டிங் ஆமாமா, சீன்லயே இல்ல தூங்குறாருங்க. ஓகே. தூங்கிட்டு பட் நெக்ஸ்ட் இல்ல, சீன்லயே பவுண்டி வேணும்ன்றாருங்க. பாகுபலி ஒன்னே அப்படிதாங்க இருக்கும். பாகுபலி ஒன்னே வந்து ஒருத்தர் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுவான், அதுக்கப்புறம் மலையேறி போவான், அந்த பொண்ணோட ரிவீட் பண்ணுவான், அப்படிதாங்க ஓடிட்டு இருக்கும் பாகுபலி 1. பட் இன்னைக்கு பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. இது அப்போ வந்து பிரபாஸ் வந்து யாருக்குமே பிடிக்காமலாம் இல்லை, அதனால பிடிச்சிருந்துச்சு. இல்ல. எனக்கு இது இன்னொன்னு, கொஞ்சம் பிரபாஸ் மேல இருக்க ஏகானந்தாலாம் காண்டு. சொல்றதுலாம் ஓவரா இருக்கு ப்ரோ. அவர் லேசியா இருக்காரு, பவுண்டி, அது அவரோட கேரக்டர் அந்த ஏங்க படத்துல அந்த மாதிரி. ஸ்டார்டிங் அதுல சீன்லயே இருக்கிறது அவர் என்ன தப்பு? தூங்குறாருங்க. சரி, அதுக்கு என்ன தப்பு? அந்த மாதிரி அவர் ஒரு லேசியான ஆளு, அவரு காசுக்காக என்ன வேணாலும் பண்ற ஒரு ஆளு. கடைசியில காசுக்கோசரம் ஒழிகிறாரு இல்லங்க. எங்கெங்க சிங்க் ஆகுது ரெண்டுத்துக்கும்? என்னது? காசுக்கோசரம் ஏங்க பவுண்டிக்கோசரம் என்னன்னா பண்றாரு, நெக்ஸ்ட் சீன் பார்த்தா தூங்குறாரு. சரி, அதுக்கு எங்க அவரு சிங்க் ஆகுது? என்ன ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அவருக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஒன் பிரபாஸ டைம் நீங்க செட்டில்மெண்ட். ஹீரோவா பார்க்க தேவையில்லைங்க. இந்த படத்துல பிரபாஸ் ஹீரோவா பார்க்க தேவையில்லை. இல்ல அமிதாப் ப்ரோ, பச்சன் இதே பார்க்கலாம். மாதிரிதான் எல்லா பிரசாந்த் ப்ரோ இதே தான் சொல்றாரு. ஏங்க அது நீங்க என்ன இப்பதான் என்ன வந்தீங்களா தப்பு? ஸ்பீக்கருக்கு? நான் அந்த பிலிம் பத்தி ஃபுல் பாசிட்டிவா குத்து பேசினுக்கிறேன். அப்பத்துல இருந்து முட்டு குத்துனுக்கிறேன் எல்லாருக்கும். நீங்க இப்ப வந்துட்டு என்னமோ நான் தப்பா பேசுறேன்னு நினைக்கிறீங்க.
இல்ல ப்ரோ, நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான் பிரசாந்த் ப்ரோவும் சொல்லியிருக்காரு. அப்போ அது எனக்கு இன்னும் ஒண்ணுமே ப்ராப்ளம் புரியல. இருக்குதுன்னு தான் அர்த்தம். அந்த சீன்ல மெஜாரிட்டி 2-1 நான் தான் கெலிச்சேன். கார்த்தி படம் உங்களுக்கு எப்படி ஓகேவா எப்படி இருந்துச்சு? எந்த ஒரு லாங்குவேஜ் இது விஷயம் அந்த கன்னடா மாதிரி தமிழ் மிக்ஸ் கார்த்தி. கார்த்தி உங்களுக்கு படம் எப்படி இருந்தது? அப்படியா? சரி, சரி. ஹலோ, படம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாலாம் பிடிக்கல bro. அந்த உண்மையை தான் சொல்றேன். இதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. கார்த்தி ப்ரோ, பார்ட் 2 எப்போ வரும் ப்ரோ? ஆரம்பிக்கவே இல்லையே, அது அப்படி ஆயிடும். 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். இல்ல, ஏதோ செட் எல்லாம் வந்து பப்ளிக் வந்து ஓபன் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல. அப்படின்னா எடுத்து வச்சுட்டு தானே இந்த மாதிரி பண்ணுவாங்க, இல்ல இனிமேல் தான் எடுக்கணுமா? இனிமேல் தான் எடுப்பாங்க. ஓகே. கார்த்தி நான் என்ன படம் பார்க்கல. அந்த பசுபதி கேரக்டர் எப்படி நல்லா இருக்குங்களா? கொஞ்சம் கார்த்தி ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். அவர் ஒரு போராளி கேரக்டர் மாதிரி நல்லதா இருக்கும். ஓகே. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தான் வருவாரு. நல்லதா இருக்கும். நிறைய நல்லா நிறைய தமிழ் ஆளுங்க உள்ள போட்டிருக்காங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்துமே போட்டிருக்காங்க. ஆமா, வேற இருக்கு இன்ஸ்பெக்டர்ல. மகாபாரத எண்டிங் கேள்விப்பட்டீங்களா கார்த்தி? இது மகாபாரத எண்டிங் தெரியலையே, என்னன்னு சொல்லுங்க. இல்ல கேட்டேன். மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர்லாம் எப்படி இறக்குறாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையெல்லாம்? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா அது எந்த இதுலயுமே எந்த இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டை புடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி அதோட எண்டிங் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எந்த சீரீஸ்லயுமே எந்த இதுலயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனை எடுத்திருக்காங்க? ரொம்ப கம்மியா எடுத்திருப்பாங்க. 1 2 தான் எடுத்திருப்பாங்க. இல்ல அது மாதிரி நான் எந்த இதுலயும் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு. பட் இதுல இருக்கும். இந்த விஜய் டிவில சொன்னோம் இல்லையா, அதுல பாருங்க. இல்ல விஜய் அதெல்லாம் டிவில இருக்கும். இல்ல. விஜய் டிவில வந்து அவங்க தசரதன் ஒய்ஃப் வந்து சாபம் கொடுப்பாங்க. அது மட்டும்தான் வரும் தவிர அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. அதோட எண்டிங் முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். சாபம் கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அவ்வளவுதான். சாபம் கொடுப்பாங்க, நீ செத்து போயிருவ, நீ நாசமானடா போவ அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் யாதவா கொடுப்பாங்க. அந்த யாதவ குலமே அழிஞ்சு போயிரும் கண்ணு முன்னாடியே என் அப்படி குடும்பத்தை சொல்லுவாங்க. அழிச்சிட்டுல நீ நாசமா போவ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகே, நான் ஏத்துக்கிறேம்மா. இதெல்லாம் நீங்க ஆனா சொன்ன இது எல்லாத்தையும் நான் கதைப்படி என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னா போயிடுறாரு. ஒரு வேடன் மூலியமா தான் கிருஷ்ணன் சாவாரு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல அது எடுக்கிறதுல ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் எண்டு, அவ்வளவுதான். அதான் கிளைமேக்ஸ், அவ்வளவுதான். அதான் இல்ல நான் ஒரு முடிவு சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவதாரம் எப்படி முடியுது அப்படிங்கிறது. ஆமாமா, அதுதான் இருக்கும். அது கிளைமேக்ஸ் அதுதான். கார்த்திக் ப்ரோ, நான் பிறந்ததுல இருந்து என்ன வாழ்நாள் ஃபுல்லா என்னை வந்து எல்லா அம்மாவும் வாழ்த்துனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அம்மா வந்து என் மேல சாபம் வர்றீங்க, அந்த சாபத்தையும் நான் ஏத்துக்கிறேம்மா சொல்லிட்டு அதோட முடிச்சிருவாங்க. அதுதான். அவரே சொல்லு இது எல்லாமே அதான். என்னாலதான் நடந்தது. நான் ஆமா, எப்ப அது வாழ்த்தி சொல்லுவாரு. அது மடமோ சொல்லுவாரு. இது சொல்லிட்டு இவங்க விட்ட இவங்க வந்து நீ நல்லா நல்லா இருக்க மாட்டோம், உன் குடும்பம் அழிஞ்சிரும், உன் குலமே அழிஞ்சிரும், நீ மண்ணோட மண்ணா போயிடுவ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் இவங்களும் அழுவாங்க. ஐயோ, நான் கோவத்துல சொல்லிட்டேன். கோவத்துலலாம் சொல்ல, நீங்க வந்து உண்மையிலும் மனசுல தான் சொன்னீங்க. நான் மற்றவங்களாம் சொன்ன இது வரைக்கும் இத்தனை வருஷமா என்னை வாழ்த்துறவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு அம்மாவோட சாபத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்குவாரு. அவ்வளவுதான். அதான் அதுதான் அதான் கிளைமேக்ஸா சொல்லுவார். இருக்கும். கர்மா வந்து எப்ப தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுலதான் சொல்லுவாங்க கர்மா எப்படி இதாகுது. கார்த்திக் ப்ரோ. ஹை ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஜிபிஓ செகண்ட் லுக் எப்படி ப்ரோ இருந்துச்சு? காட் பிளஸ் மாமா. ஆமா ப்ரோ.
கொஞ்சம் மாசா இருந்துச்சு. ப்ரோ அந்த கிளாஸ்ல பில்லா அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. ஏங்க அந்த படமே ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் அங்க இருக்கும் ஆத்திக்கிட்டு. ஆமா ப்ரோ. ஏகே இப்பெல்லாம் காட்டணும் ஒரு ஃபேன் எப்படி நினைப்பாங்கன்னா அந்த மாதிரி தான் கிடையாது. கார்த்தி அஜித் படத்துல இன்னும் நிறைய அஜித் டிஏஜிங் பண்ணி காமிச்சா சூப்பரா இருக்கும் கார்த்தி. அந்த கண்டு கொண்டே படம் பாத்தீங்கன்னா அஜித் எப்படி போறோம் அது மாதிரி இப்ப வரமா காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தெரியல அதுக்கான சீன்ஸ் எல்லாம் இருந்தா இல்ல பண்ணாலும் ஃபேன் பண்ணுவாரு. பாயா தெரியல. இருந்ததுன்னா கண்டிப்பா அது மாதிரி காமிச்சாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவேன். எதிர்பார்ப்போம் பார்ப்போம். ப்ரோ அப்ப விடாமுயற்சி தீபாவளி கன்ஃபார்ம் தான் ப்ரோ. அது கன்ஃபார்ம் தான் தீபாவளி. எல்லா படம் ரிலீஸ் டேட் வந்துச்சு, அது மட்டும் தான் ப்ரோ இன்னும் வரல. ஷூட்டிங் முடியணும், ஷூட்டிங் முடிஞ்சாலும் வரும். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்ப நான் மகாபாரதம்னா எதுவுமே பார்க்கல, இருந்தாலும் எனக்கு கல்கிலாம் பார்த்தா புரியுமா அப்புறம்? புரியும் புரியும். இல்ல ப்ரோ, அதை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. இப்ப படம் அதான் பிரச்சனை பார்க்கும்போது இல்லைங்க. அது இல்லை போர் இல்லை இல்லை அடிக்காம. இது வந்து அதெல்லாம் புரியும். போர் அடிக்காது, புரியும். அதெல்லாம் ஓகே. இது வந்து நாங்கள் வந்து இப்போ பண்ணது வந்து டீப்பான அனலைஸ் பண்ணோம். சில்வராகவன் மாதிரி லேயராக பிரித்து அந்த மாதிரி. அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுண்ணா. ஓகே 2K ஓகே, கிட்ஸுக்கு தேங்க்யூ. புரியுற மாதிரி பண்ணணும். அப்பதான் படம் ஓடும். நாங்க முடிவு பண்றதா இன்னைக்கு. ஐயப்பா 2K கிட்ஸ்க்கே தெரியுது ஐயப்பா. யாரா அதுக்கு நீ என்ன ஐயப்பா நீ? கார்த்தி உண்மையாலுமே இவங்க மகாபாரதம் கார்ட்டூன் பாத்துக்க இவர் மாட்டாங்களா? ரொம்ப ரொம்ப இல்ல சும்மா பார்த்துக்க மாட்டாங்க. இதுக்காக சொல்றாங்க. இல்லை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல பெருசாக தான். அப்போ நானுமே பார்த்துருக்க மாட்டேன். இல்ல இந்த கார்த்தி விஜய் கொரோனா டிவியில் டைம்ல வந்தது, அந்த டைமில் வேலை வெட்டி இல்லாமல் இருந்ததுனால பார்த்தேன். கொரோனா டைம்ல விஜய் டிவில மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க மகாபாரதம். சின்ன சின்ன கதையா தெரியும். இப்போ கர்ணனோட கதை வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி நடிச்சாரு, அதுக்கப்புறம் தளபதியில வந்து ரஜினி எடுத்தாரு, ஆன்மீக இருக்கிறது. அந்த அது மாதிரி சின்ன சின்ன ஓகே. கதையா தெரியும், ஒரு ஒரு கேரக்டரா தெரியும். அதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஆமா அதெல்லாம் நிறைய தெரியாது. கேரக்டர் இருக்கும். கேக்குதா? நீங்க அப்படியே பேசும்போது கேள்விப்பட்டேன், இங்க இருக்கதா சில பேர் அங்க இருந்து எடுக்கிறாங்க சொல்லியிருந்தீங்க கார்த்தி, இங்கிலீஷ் ஹாலிவுட்ல. இல்ல சின்ன சின்ன இல்ல, அப்படி இல்ல. ஆஹ் சின்ன சின்ன இல்ல நான் விஷயம் சொல்றேன். வந்து சிமிலரா இருக்குல்ல, சிமிலர் எப்படி இருக்குன்னா, எடுத்துருக்கலாம். சூப்பர்மேன் கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அர்ஜுன் ஸ்டோரி. என்னது? அவரு இதே மாதிரிதான். இன்னொரு அவங்க அப்போ இயற்கையா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தைதான் இருக்கும் கிரிப்டோனி கிரகத்துல. அங்கிருந்து பூமிக்கு அடுத்து இன்னொருத்தவங்க தத்தெடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி கர்ணன் ஸ்டோரி அதே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி ஜான்சனோ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா அது அதே மாதிரிதான் இருக்கும். அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, அவங்க வந்து வப்பாட்டிக்கு பிறந்த பையன் அப்படி மாதிரி சொல்லி ஜான்சன் வளர்ப்பாங்க. கடைசியில இல்ல இந்த பார்த்தா பாகுபலியில ஃபர்ஸ்ட் சீனே அந்த தண்ணியில இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வர சீன் தான் இருக்குல்ல, அதுவே அந்த பொன்னியின் செல்வன் இருக்கும். அது ஓகே. ஆமாமா, அதுக்கு அதான் சொல்றேன், ஒவ்வொன்றும் அதுக்கு முன்னாடி மகாபாரதத்திலேயே அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். மகாபாரதத்திலேயே அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பீமர் கேரக்டர் வந்து கீழே தண்ணியில விழுந்துரும். பீஸ்மர்
பீஷ்மர் கதை தண்ணியில விழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க காப்பாத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படியே. அதுல இருந்து கொஞ்சம் பாகுபலி மாத்தி அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் மாத்தி பொன்னியின் செல்வன், அதுல இருந்து கொஞ்சம் மாத்தி பலி அப்படி வந்து பாகுபலி கதை பாத்தீங்கன்னா அக்வாமேன் அதுல கதையுமே அதுல பிளாக் என்னன்னா பேந்தர் கதையும் கங்கையில அவர் கங்கையில விழுந்துட்டாரு. கங்கையில இருந்து கங்கை கங்கையே மைதான் வந்து அவர் சொல்லுவாங்க. காப்பாத்துச்சு. கங்கை மைதான் சொல்லுவாங்க. கங்கை மைந்தன் ஒரு பேர் வச்சிருவாங்க. கங்கை நதியே அவர் கங்கை மாதாவே அவர் காப்பாத்திருச்சு. இப்ப பாகுபலி கதையே பாத்தீங்கன்னா கங்கை மைந்தர் கங்கை இருக்கு. லைன் கிங்கு, அக்வாமேனு, பிளாக் பேந்தரு இதெல்லாம் சிங்கிள் ஸ்டோரி தான் பாகுபலி கதையும் இருக்கும். அப்போ எல்லாருமே மிஸ்கின் மாதிரி அப்பப்போ சுற்று எடுக்கிறது தான். இல்ல இப்ப இன்னைக்கு கேள்விப்பட்டேன் இந்த மகாராஜா படமே ஓல்டு பாய்ங்கிற கதையில இருந்தே எடுத்தாங்க அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன். அது பார்த்தேன், விமர்சனத்தை கூட சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரியாது, ஓல்டு பாய் பார்த்தது இல்லை. ஏதா இருக்கலாங்க, சின்ன சின்ன ரிசம்பிள்ஸ் இருக்கலாம், சின்ன சின்ன இது இருக்கலாம். இரட்டா சொன்னாங்க, ப்ளூ சட்டை சொல்லியிருந்தாரு இல்லையா, ஓல்டு பாய் சொல்லியிருந்தாரு, இரட்டாவை சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கலாம். அந்த மாதிரி அதான்